எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம எழுந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் நீதியின் தீர்ப்பு. உதவிக்கரம் கட்சியினுடைய தலைமையகம். இப்போதைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமையகத்துல தலைவருடைய முன்னணியில மற்றவர்களா இருக்க அங்க தலைவர் அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பேசுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த கூட்டம் எதுக்காக இப்ப கூடியிருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வாரத்துல எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாங்க. நம்ம கட்சி இது வரைக்குமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மக்களுக்கு நல்லதான் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம மக்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். அப்பதான் எப்பேற்பட்டவங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணி எலெக்ஷன்ல நின்னாலுமே நாம மறுபடியும் ஜெயிக்க முடியும். இப்போதைக்கு சமூக ஆர்வலர்கள் 4-5 பேரு மற்ற இடங்கள்ல சுயேட்சையா நிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். நாம நல்லது செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். நல்லது செய்வங்களுக்கு வழி விட்டுதாகணும். அது எல்லாரும் நம்ம கட்சி வாயில தான் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்சியோட இணைக்க பாருங்க. அப்படி ஒருவேளை முடியல அப்படின்னா அவங்கள விட நீங்க அதிகமான வாக்குல ஜெயிக்கணும். அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை நாமளே செஞ்சுக்கலாம். தலைவர் பேசிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இடையில இருந்து ஒரு மினிஸ்டர், தலைவரே அதெல்லாம் சரிதான், இந்த நெடுஞ்சாலையை விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில அந்த சைடு பைபாஸ்ல கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பெரிய பிரச்சனை பண்றாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கடை இல்லாதவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில நாம எப்படி போய் ஓட்டு கேட்க முடியும்? டக்குன்னு கோவப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எந்திரிச்சு, ஐயா இதுல என்னங்க அவர் பேசல நியாயம் இருக்குது? அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைகளை அகற்றிதான் ஆகணும். அவங்களுக்கு நெடுஞ்சாலையும் வேணும், கடையும் வேணும், என்னங்க பண்ண முடியும்? யாரும் அங்க நியாயமான கடை போடல, வாடகை கொடுத்தா கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல நான் மட்டும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்க முடியும்? உடனே இன்னொரு மந்திரி எந்திரிச்சு, தலைவரே இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய தலைவலியா ஸ்கூலுக்கு பக்கத்துல 4-5 ஒயின் ஷாப் இருக்குது. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்க படிக்கிற இடமோ இல்ல லேடிஸ் தங்கி இருக்கக்கூடிய இடமோ குடியிருப்பு இருக்க இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சாராய கடை எடுக்கும்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அங்கங்க. இதுல சமூக ஆர்வலர்கள் உள்ள வந்து தேவையில்லா தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு பக்கமா இருக்கக்கூடிய மந்திரி ஒருத்தர் எந்திரிச்சு, இவர் சொல்றத கேட்டா எனக்கு சிரிப்பா தாங்க ஐயா வருது. ஒரு பக்கத்துல இப்படி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் குடிமக்கள் எல்லாம் வந்து கையில லெட்டர் கொடுத்து எங்க பக்கம் ஒயின் ஷாப் கொஞ்சம் பக்கமா வச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. நாங்க கிராமத்துல இருக்கிறோம், எங்க ஊருக்கு பக்கத்துல ஒயின் ஷாப் இல்லைன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றது? இப்படியே ஒவ்வொருத்தரா மாறி மாறி தேவையில்லாத குறைகளையுமே மக்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்ல, டக்குன்னு தலைவர், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? இங்க நான் உங்களை கூப்பிட்டது நான் இந்த எலெக்ஷனை பத்தி பேசுறதுக்காக தான். அடுத்த வாரம் நாமினேஷன் தாக்கல் பண்ணி எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கான வாக்குகளை கேட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நாமளும் தீவிரமா இருக்கணும். ஜெயிக்க போறோமே, இனி நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்சிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெற்றியை தக்க வச்சுக்கணுங்கிற நம்புற மாதிரி கட்சிகளுக்கு தான் இப்ப பெரிய ப்ரெஷரு. நல்லா கேட்டுக்குங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எல்லா தொகுதியிலையுமே நம்ம தான் ஜெயிக்கணும். போன எலெக்ஷன்ல கட்சிகள் கலந்துருக்கிற மாதிரி நம்ம அப்படி கலந்துருக்க கூடாது. எல்லா தொகுதியிலையுமே நம்மளோட உதவிக்கரம் கட்சி தான் ஜெயிச்சு பெரும்பான்மையான வாக்கில்ல எல்லா தொகுதியிலையும் வெற்றிங்கிற பேரை எங்களுக்கு நீங்க தேடி தரணும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. பிரச்சனைகளை எப்படி சுமூகமா தீர்க்குறீங்களோ தீர்த்து வைங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுமோ ஹேண்டில் பண்ணுங்க. கட்சிக்கோ கட்சியை சேர்ந்த எனக்கோ இல்லை இனி நம்மளோட வெற்றிக்கோ எந்த விதமான களங்கம் வராம அதுக்கேத்த மாதிரி பார்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறமா தலைவர் அங்க இருக்கிறவங்கள பார்த்து 2-3 வார்த்தைகள் பேசி கொஞ்ச நேரத்திலேயே அந்த கட்சியோட இது முடிய எல்லாருமே வந்துட்டு அவங்க இடத்துக்கு போகிறதுக்காக கார் நிக்கிற இடத்துக்கு போறாங்க. அமைச்சர் சக்கரவர்த்தி போனை பேசிக்கிட்டே கார் நிக்கிற இடத்துக்கு போக அவருக்கு பின்னாடி இன்னொரு அமைச்சர் வந்து கூப்பிடுறாரு. சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி திரும்பி பார்க்க அங்க இன்னொரு அமைச்சர் நின்றுட்டு இருக்கிறாரு. திரும்பி பார்த்த சக்கரவர்த்தி, சொல்லுங்க என்ன விஷயம்? உங்கள்கிட்ட பேசணும்னு வந்தேன்ப்பா, சொல்லுங்க. நெடுஞ்சாலையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுது, நீங்க கூட தலைவர் முன்னாடி சொன்னீங்களே. அந்த பிரச்சனையில உங்களோட உதவி கொஞ்சம் தேவைப்படுது. என்னோட உதவியா? அது என்னுடைய செக்ஷன் கிடையாதே, நீங்க தான் அதை பார்த்துக்கணும். அது எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. நான் என்ன சொல்ல வரேங்கிறதை முதல்ல காது கொடுத்து கேளு. இதுக்கெல்லாம் நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் அப்படி இப்படின்னு பல இடங்கள்ல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தட்டி கேட்கணும் அப்படின்னா போலீஸ் தடியடி நடத்துறதா ரொம்ப முக்கியமான வேலையா இருக்குது. சரி பண்ணுங்க. அதுவும் என் டிபார்ட்மெண்ட் கிடையாதே. அட ஒரு நிமிஷம் கேளுப்பா. சொல்லுங்க. இப்போ காலேஜ் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10-15 பேர்த்தோட தலைமையில
சென்னையில ஒரு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க. அதாவது போராட்டம் பண்ண போறாங்க. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்களா இருக்கிறாங்க. சமூகத்தினுடைய நீதிய கட்டி காப்பாத்தவுமே, சமூகத்துல இருக்கக்கூடிய ஆர்வத்த காட்டவுமே, தங்கள அர்ப்பணிச்சுக்கிட்ட இளைஞர்களா, அதாவது ஜேர்னலிஸ்ட்டா இருக்கிறவங்க, இல்ல வேற ஏதாவது புத்தகம் எழுதுற ஆசிரியர்கள், இவங்கலாம் சேர்ந்து அந்த மாரி நடத்துறாங்கப்பா. அதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த 10 பேத்த அடக்குனோம்னா, இந்த பிரச்சனை தீர்ந்து போயிரும். சரி, நீங்க விஷயத்துக்கு வந்தா நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த 10 பேத்துல ஒருத்தன் உன் பையன்பா. சொன்ன அடுத்த நிமிஷம் அவருக்கு நல்லாவே புரியுது. அவருக்கு அவருடைய பையன பத்தி நல்லாவே தெரியும். சக்கரவர்த்தி யோசிச்சுட்டு, ஏதோ பேசலான்னு வாய் எடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த அமைச்சர் மறுபடியுமே, "இங்க பாருப்பா, சென்னையில முக்கியமான இடத்துல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறது உன் பையன் தான். தயவு செஞ்சு உன் பையன் இதில தலையிட வேணான்னு சொல்லு. நாளைக்கு வந்து போலீஸ் அடிச்சுட்டாங்க, பிடிச்சுட்டாங்க, ஒரு மந்திரினோட பையன் அப்படின்னு இன்னும் எச்சா பிரச்சனை ஆயிட போகுது. நம்மளே ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது, உன் பையன் நமக்கு எதிர்த்து ஏதாவது பண்ணலாமா? ஏதாவது கேட்டு போலீஸ் தனியா கூப்பிட்டு பேசுனா, நான் சமூக ஆர்வலர், நான் இப்படிதான் பண்ணுவேன். எங்க அப்பாவோட இது என்ன ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இதோட 2, 3 வாட்டி உன் பையனுக்கே நேரடியாவும் நாங்க சொல்லிட்டோம். உங்கட்டயும் சொல்லியாச்சு. உனக்கு இதெல்லாம் தெரியாம இருக்க போறது கிடையாது. உன் பையன கொஞ்சம் பார்த்துருக்க சொல்லு. நாளைக்கு உன் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து தலைவர் அத பண்ண சொல்லிட்டாருன்னா, நீ என்ன வந்து கேட்றக்கூடாது. சொல்லிட்டு அவரு போகவே, கோவப்பட்ட சக்கரவர்த்தி கார்ல ஏறி கார் எடுக்க சொல்றாரு. கோவம் இப்போ சொன்ன மந்திரி மேல கிடையாது. அவருடைய பையன் ஜீவா மேல. ஜீவா மேல இருக்கக்கூடிய கோவத்திலேயே அவன நெனச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. கரெக்ட்டா மெயினா அங்க இருக்கக்கூடிய சிக்னல கிராஸ் பண்ணும் பொழுது, எல்லா பக்கத்துலயுமே இளைஞர்கள் இந்த நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய கடைகள அகற்றதுக்கான போராட்ட குச்சிகளோட ஏதேதோ போராட்ட வசனங்கள சொல்லிக்கிட்டு, போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுமே அங்கங்க ஊர்வலங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட்டா தன்னுடைய வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் அப்படிங்கும் பொழுது, அங்க ஒரு முக்கியமான பார்க்ல இளைஞர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இதே பிரச்சனைக்கு குரல் குடுத்துட்டுருக்க, அதுக்கு முதல் குரலா தன்னுடைய பையனுடைய ஜீவா குரல் கேட்கறத பார்த்து கோவப்படுறாரு மந்திரி. கார ஒரு நிமிஷம் நிக்க சொல்லிட்டு, ஜீவாவ ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு, "வண்டி எடு" அப்படின்னு கோவ வார்த்தைகள சொல்ல, டிரைவர் நேரா வண்டி கொண்டு போய் வீட்டு வாசல்ல நிறுத்துறாரு. வண்டியிலிருந்து இறங்குன சக்கரவர்த்தி வேக வேகமா வீட்டுக்குள்ள போயி, "சுலோச்சனா, சுலோச்சனா!" மந்திரியோட குரல் கேட்டு வேலைக்காரங்க 2 பேர் கூட எட்டி பார்க்க, சுலோச்சனா கிச்சன்ல இருந்து தன்னுடைய முந்தானையில கைய தொடச்சுக்கிட்டு வெளியில வராங்க. "அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற?" "கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தேன்." "ஏன் வீட்ல 2 வேலைக்காரங்க போட்டு உனக்கு பத்தலையாக்கும்?" "இல்லங்க, பையன் நைட்டுக்கு சிறுதானிய தோசை கேட்டான். அத நான் தானே பார்த்து பார்த்து பண்ணணும். வா, உன் பையனுக்கு பார்த்து பார்த்து சிறுதானிய தோசைய செஞ்சு குடு. அவன் நாளைக்கு இன்னும் இங்க இருப்பானா, இல்ல ஜெயில்ல போய் கழுதிப்பானான்னு தெரியாது." "ஐய்யய்யோ! சாயங்காலம் நேரம் ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. உடனே அழுது டிராமா பண்ணிருவியே. உன் பையன் பண்றதுக்கு நாளைக்கு அதான் நடக்க போகுது. எத்தன நாள் சொல்லியிருக்கேன், கண்ட கண்ட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு. எங்க கட்சி ஆட்சிக்கு வந்து நான் மந்திரியான இத்தனை வருஷங்கள்ல இந்த பையன் ஏதாவது பிரச்சனையில எனக்கு பிரச்சனை குடுக்காம இருந்திருக்கானா? ஆரம்பத்துல நடந்த பிரச்சனைகள்லேருந்து இப்ப வரைக்கும் ஒரே தலைவலியா இருக்குது. நானும் ஆரம்ப காலகட்டத்துல கண்டுக்காம விட்டேன். இடையில ஓரளவு கண்டிச்சேன். இப்ப அவன் பண்றதெல்லாம் தப்பு. அதுவுமே எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அடுத்த வாரம் எல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ண போற நேரத்துல இவன் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. தடியடி நடத்தி உன் பையனுக்கு எதானா என்ன பண்றது? உள்ள தூக்கி போட்டாங்க. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வெளில கொண்டாடுறது ரொம்ப சிரமமா போயிரும். போலீஸும் வார்ன் பண்ணியிருக்காங்க. நானும் சொல்லிட்டேன். இன்னைக்கு 10வது குறைக்கு 2, 3 மந்திரி வேற எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவன் வருவான். சிறுதானிய தோசைன்னு ஏதோ ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேல, அது கூட சேர்த்து உன் தாய் பாசத்தையும் கொட்டி, என்கிட்ட கண்ணீர் வடிக்கிறீல்ல, அதுல ஒரு 4, 5 சொட்டு சேர்த்தி சொட்டு சொட்டுன்னு சொட்டி, அவங்கிட்ட மரியாதையா சொல்லி வையி. எலெக்ஷன் முடியிற வரைக்கும், மறுபடியும் நாங்க ஜெயிச்சு மந்திரி போஸ்ட் வர்ற வரைக்கும் உன் பையன் எதுலயும் தலையிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்றானோ போறானோ, அத நான் பார்த்துக்கிறேன். ஒரு வேளை அப்படி ஏதாவது பண்ணுனா, 2 பேத்தையும் வூட்டுக்குள்ள வச்சு நெருப்பு ஊத்தி உயிரோட கொளுத்திட்டு போயிருவேன். ரொம்ப கோவமா பேசிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இவங்களுக்கு ஒரே பயமா இருக்குது. வீட்டுக்குள்ள அப்பாவும் பையனுக்கும் இதேதான் வேலை. அப்பா அரசியல்ல ஒரு சில விஷயங்கள தப்பு பண்ணாலுமே அரசியல்ல நிலைச்சிருக்கும்னு நினைக்கிறவரு. பையன் நியாயம், நேர்மை, தர்மம், அது யாரு என்ன பண்ணுனா என்ன, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கிறாரு. இதனாலேயே ஜீவாவோட சுலோச்சனாவுக்கு பெருத்த தலைவலி. பையன் எப்ப வருவான் வருவான்னு காத்திருந்துகிட்டு, பையன் கரெக்டா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் பையனை வாசல்ல நின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்பவே ஜீவாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்னம்மா,
எனக்கு முன்னாடி கார்ல வந்த ஒரு ஆள் உங்கள்கிட்ட நல்லா வத்தி வச்சுட்டாராட்டிருக்கு. ஏன் ஜீவா இப்படி பண்ற? உனக்கு அப்பாவுக்கு எப்ப பாரு பிரச்சனையா இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கட்டுமா இல்ல வேண்டாமா? பேருக்கு தான் மந்திரி பொண்டாட்டி. எனக்கு ஏதாவது மனசு நிம்மதி இருக்கா என்ன? மா, மந்திரி பொண்டாட்டி எல்லாம் மனசு நிம்மதியா இருக்காங்கன்னு உனக்கு யாரும்மா சொன்னாங்க? எனக்கு அப்படி ஒரு விஷயம் கேள்விப்படவில்லை இத்தனை வருஷத்துல. சும்மா இருடா. வீட்ல என்ன இருந்து ஏது இருந்துமே உங்க 2 பேத்துனால எனக்கு மன நிம்மதியே கிடையாது. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவன் வந்து செப்பல்லாம் கழட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போய் கையெல்லாம் கழுவி மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு வந்து டைனிங் டேபிள் உட்கார்றான். நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது கேட்டியே இல்லையா? சிறுதானிய தோசை செஞ்சியா செய்யலையா? நீ செஞ்சு வச்சிருப்பேன்னு தெரியும். போய் எடுத்துட்டு வா போ. டைனிங் டேபிள்ல இருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய தோசை, சட்னி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, தட்ட பையன் முன்னாடி வச்சுட்டு, அவன் பக்கத்துல ஒரு சேர போட்டு உட்காந்து சுலோச்சனா பேசுறாங்க. "இங்க பாருப்பா, எதுக்கு எடுத்தாலும் நீ அப்பா கிட்ட பிரச்சனை பண்றது சரியில்ல. அம்மா ஒண்ணு சொன்னா கேட்பியா கேட்க மாட்டியா? மா, நான் சொல்றத முதல்ல." ஜீவா பேச ஆரம்பிக்கும் பொழுதே டப்புன்னு கதவை திறந்துட்டு வெளியில வராரு சக்கரவர்த்தி. "வந்துட்டானா? எதந்தா சுட்டு வச்சிருக்க? தின்னுட்டு போய் படுத்து வேலையை பார்க்க சொல்லு. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது." அவன் சாப்பாடு எடுத்து வாயில வைக்கலான்னு போகும் பொழுது சக்கரவர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல, அப்படியே பல்ல நெருவிக்கிட்டு கண்ணை மூடி கையை இறுக்கமா வச்சுக்கிட்டு எதுவுமே பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கான். காரணம், முன்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய அம்மா தான். அம்மா மனசு இன்னும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஒரு முறை சக்கரவர்த்திக்கும் ஜீவாவுக்கும் பிரச்சனை பெருசாகி சக்கரவர்த்தி 2 3 பொருட்களை கீழே போட்டு உடைச்சு ஜீவாவும் அதுக்கேத்த மாதிரி கத்தி சுலோச்சனாவுக்கு ப்ரெஷர்ல மயக்கமே வந்து கீழே விழுந்துட்டாங்க. அன்னையிலிருந்து சக்கரவர்த்தினால இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளாவது அம்மாக்காக அமைதியா இருக்கலான்னு சக்கரவர்த்தி பேசுற எல்லாத்துக்குமே இதே ரியாக்ஷனோட தான் இருக்கான் ஜீவா. இங்க பாருடி, உன் புள்ளைய நல்லா தெளிவா சொல்லி வையி. எனக்கு எதிர்க்கல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, புள்ளைய வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. ஒரே புள்ளைன்னு வளர்த்துனதுக்கு பெரிய நியாயஸ்தனா இவன்? எலெக்ஷன் முடியிற வரைக்கும் உன் பையன் அமைதியா இருக்கணும். இந்த வாட்டி நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு எதுக்குல யார் வந்தா என்ன? நீ வந்தாலும் சரி, அவன் வந்தாலும் சரி, 2 பேத்தையும் உண்டுலேன்னு பண்ணிடுவேன். இதுக்கு தாண்டி ஒரு கல்யாணத்தை பண்ணி வையி. அவன் பொண்டாட்டி கூட மாரடிக்கிறதுக்கே நேரம் சரியா போயிருன்னு சொல்லி நான் சொன்னேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறியா என்ன? ஐயோ! நீங்க போங்க. நான் தான் அவங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன்ல. எதுக்கு தேவையில்லாம வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இந்தாடி சுலோச்சனா, நீயாவட்டும் உன் பையனாவட்டும் இன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் தலை முழுகிட்டு போய் அவனை படுக்க சொல்லு. நாளை காலைல குளிச்சானா வேலை பார்க்க போனானான்னு இருக்கணும். இந்த தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. சொல்லிட்டு சக்கரவர்த்தி உள்ள போக தோசையை மறுபடியும் கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்னப்பா, வீட்டுக்குள்ள இந்த நிம்மதி இல்லாத தன தேவைதானா? மா, உனக்காக மட்டும்தான் இப்போ எதுவுமே பேசாமல் இருந்தேன். இல்லைன்னா நடக்கிறதே வரையாயிருக்க போயிடும். என்னம்மா, அநியாயமா ஒரு குழந்தை ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கு. அதே என்னன்னு கேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கள அலட்சியமா பதில் சொல்றாங்க. அந்த விஷயம் எவ்வளோ பெருசா போச்சு. இவர் என்ன ஸ்டெப் எடுத்தாராமா? இப்போ சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னதுக்கு, ஒரே வார்த்தையில அவருடைய மந்திரிக்கு சப்போர்ட் பண்ணாரு. நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் எடுத்தா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு இவங்களாம் ப்ராப்பரா வரியெல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இது மட்டுமா? இவரு மட்டும் என்ன பண்றாரு அவருடைய தொகுதிக்கு? போய் பாருங்க, டிச்சு எப்படி தேங்கி நிக்குது அப்படின்னு. கண்ணு, டிச்சு தேங்கி நிக்கிற கூடவா அப்பா பொறுப்பாக முடியும்? ஆமாமா, டிச்சு தேங்கி நிக்கிறதுக்கெல்லாம் அப்பா தான் பொறுப்பாக முடியும். தலைமை ஏற்கிறோம் அப்படிங்கும் பொழுது தனக்கு கீழ் இருக்கிற சின்ன சின்ன தூசியை கூட தட்டி விடுறது தலைமை பொறுப்புக்கான பங்கு. அப்படி பார்த்தா நடக்கிற எல்லா தப்பையுமே இவங்க தான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. நான் காரணம்னு சொல்ல வர கிடையாதுமா. ஏதாவது ஒரு காரணம் அது மக்கள் கூட பண்ணியிருப்பாங்க. பாருங்க, ரோடு போட்டிருக்காங்க. தெரியாதனமா ரோடு மக்கள்னால உடஞ்சிருக்கலாம். இல்லை, டிச்சு போட்டிருக்காங்க. டிச்சு மக்கள்னால அடைச்சிருக்கலாம். இவ்வளோ ஏன், மழை பெஞ்சு ஊரே வெள்ளக்காடாகுது. ஆமாம், குறைவான விலையில ஃப்ளாட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கினாங்க. அதெல்லாம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. மக்களுக்கு வேற வழி எங்கம்மா இருக்கு? தான் சம்பாதிக்கிறதுல தான் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசை வரும்போது அதை அவன் நிறைவேற்றிக்கிறான். 2 மாசம் கஷ்டப்படுவேன், 1 மாசம் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக அவனுடைய வாழ்க்கை கனவை தொலைக்க முடியுமா? டிச்சில் தண்ணி தேங்கி நிற்கிதுங்கிறதுக்காக அவன் டிச்சு யூஸ் பண்ணாம இருப்பானா? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல ஜீவா. தப்பு பண்றலாம் நடந்துருதுமா. அதை எப்படி சரி பண்ணுறது? கொஞ்சம் டிச்சு அடைச்ச உடனே அதை துப்புரவு பணியாளர்களை வச்சு அதை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கான சொல்யூஷனே தேடணும்ல. தவறு தானே, உன் தவறு தானேன்னு சொல்லிக்கிட்டே எத்தனை நாள் மக்கள் அலைய விட போகிறாங்க?
இப்ப கூட பாரு, நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய கடைகள் இருக்கணும், நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தணும். அப்பதான் 4 வண்டி போற இடத்துல 10 வண்டி போய் சீக்கிரமா உருண்டுட்டு விழுகலாம் அப்படிங்கிறது தானே. அதிவேகமான சாலைகள் போட போறேன்னு சொன்னாங்க. போடட்டும். வேண்டான்னு சொல்லல. அதிவேகமான சாலைகள்னால மக்களுக்கு பாதுகாப்பான்னு யோசிச்சாங்களா? யோசிச்சு ஒரு மக்கள இனிமேல் இடையூறு இல்லாம எப்படி காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நமக்கு ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த தலைவர் சரியா பண்ணாதப்போ நியாயக்குரல் கேட்டுதாம்மா ஆகணும். இப்படிலாம் நம்ம கேட்காம இருக்குங்காட்டி தான் நாம இன்னுமே அடிமையா இருந்துகிட்டு இருக்கிறோம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப ப்ராப்பரா நடந்துட்டு இருக்குது. போய் எல்லா பக்கத்துலயும் பார்க்க சொல்லு. ஒரு தரமான ஒரு தலைமை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி மாறும்? ஃபாரினரை கம்பேர் பண்ணி எல்லாமே பேசுறீங்களே, எதுலேயும் கம்பேரிசன் வேணாம். அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாலுமே எவ்வளோ பெட்டரா கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தப்பு அரசு மேலே இருக்கு, மக்கள் மேலே இருக்கும். மக்கள் விழிச்சுக்கணும். அதனால தான் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் போராடுறோம். போதும். நீங்களெல்லாம் இளைஞர்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இனிமேல் நாங்களும் எங்களை மாதிரி வரக்கூடிய இளைஞர்களும் தெம்பா இருக்கட்டும். அதனால தான் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டோம். என்னமோ சொல்லற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி உனக்கு கல்யாணம் பண்றது மட்டும்தான். இப்படியே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற போறன்ட்டு வந்தா நம்ம வீட்டுல ஒரு நிம்மதி இருக்காது. ஏமா? அப்போ அப்பா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக மந்திரி ஆகல, தன்னையும் தான் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் மந்திரி ஆயிட்டாரு. அப்படித்தானே? உன்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்கவே முடியாது ஜீவா. உங்கள் அப்பா அதுக்கு மேலே வயிற்றில் இருக்கும்போது அதை படி இதை படின்னு சொன்னாங்க. நான் எல்லாமே படித்தேன். அதனால தான் அதெல்லாம் உன் வாய் வழியாக வெளியில் வந்துட்டுருக்குதா என்னமோ. இதுக்கு ஒரே வழி உனக்கு கல்யாணம் பண்ணுறது மட்டும்தான். கல்யாணம் பண்ணிட்டா அடுத்து பொண்டாட்டி எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்பா கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அப்பா என்ன உன் பேச்சை கேட்டுட்டு இருக்காரா? அவர் இஷ்டத்துக்கு ஆடி கொடுமைகள் பண்ணிட்டு தான் இருக்காரு. கொடுமை கொடுமைன்னு கத்தாத, காதல் இது விழுந்துற போகுது. அப்புறம் வந்து ஒரு சாமியாட்ட ஆடு வருவாரு. என்னால தாங்கவே முடியாது மா. அப்படி கல்யாணம் பண்ணி தான் ஒரு ஆம்பளைய பொண்டாட்டியால் அடக்கணும் அப்படின்னா இந்த சொசைட்டில எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்கம்மா. அப்படிலாம் முடியாது. அப்போ அப்பாவை எதுக்குறக்கு உன்னை பகடக்காயா நான் யூஸ் பண்ணட்டுமா? சொன்ன அடுத்த நிமிஷம் சுலோச்சனா ஒரு மாதிரி பார்க்க டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திட்டு தன்னுடைய கையெடுத்து தலையில வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்க. என்னாச்சு? பேசிட்டு இருந்தவன் அமைதியாட்ட. ஏதாவது வாயில போயிடுச்சா? இல்லைம்மா. அப்புறம் என்ன? அம்மா எனக்கு ஒரு யோசனை. அது சொன்னா நீ கேட்பியாம்மா? என்ன யோசனை? வர எலெக்ஷன்ல ஏமா நீ அப்பாவுக்கு ஆப்போசிட்டா இதே தொகுதியில் நிற்கக்கூடாது? சொன்ன உடனே சுலோச்சனாவுக்கு தூக்கி வாரி போடுது. டப்புன்னு டேபிள்லேருந்து எந்திரிச்சு, தோசை நல்லா இருந்தா இன்னும் 2 கூட கேளு, சுட்டுத்தன, சாப்பிட்டுட்டு போய் படுக்கிற வழியை பாரு. இந்த தேவையில்லாத வெட்டி நாயெல்லாம் பேசிட்டு இருக்காத. மா நீ நல்லா படிச்சிருக்க, அப்பாவோட படிச்சிருக்க. உனக்கு இந்த வீட்டில் எப்படியெல்லாம் பண்ணணும், ஃபினான்ஸ் எப்படி போடணும், மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் பக்காவாக தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர் மாதிரி கல் நெஞ்சல்ல நீ இறக்கண குணமாக இருக்க. அதனால தாம்மா சொல்கிறேன், நீ இந்த தொகுதிக்கு வந்தேன்னா உன்னால் இந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா? அப்படியே ஒரு நாள் இந்த மாநிலத்துக்கு உன்னால் ஏதாவது நல்லது பண்ண வேண்டியது வருமா? ஏம்மா நீ அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக இதே தொகுதியில் நிற்கக்கூடாது? நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேம்மா. டக்குன்னு ஓப்பன் பண்ணி ஹாட் பாக்ஸை பார்க்க அதில் தோசையெல்லாம் தீந்து போக எடுத்துகிட்டு கிச்சனில் கொண்டு வைக்கிறதுக்காக போகிற சுலோச்சனாவை பார்த்து, என்னம்மா எதுவுமே பேசாமல் போகிற? இன்னொரு தோசை வேணுன்னா கேளு, சுட்டு தரேன், இல்லைன்னா போய் படுன்னு சொன்னேன். இன்னொன்று வேணுமா? நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுமா. எதுவுமே பேசாமல் கிச்சனில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க தான் கையெல்லாம் கழுவிட்டு முந்தானியில் தொடச்சிக்கிட்டு ரூமை பார்த்து போகிறாங்க. மா ரூமுக்கு முன்னாடி போய் நின்று சுலோச்சனா திரும்பி பார்த்து, உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், இது மட்டும் நடக்காது, போய் உன் வேலையை மட்டும் பாரு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் மட்டும் ஜீவாவோட மனசுக்குள்ள அடி தளத்தில் நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஒருவேளை அப்பாவுக்காக சுயேட்சையா இல்லை ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கட்சி மூலமாக அப்பாவோட தொகுதியிலேயே அம்மாவை எதிர்க்கல் நிற்க வச்சா என்ன நடக்கும்? அப்படி என்னதான் நடக்க போகுது? காலையில் நேரமா எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வராரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. ஆல்ரெடி குளிக்கும் பொழுது 2-3 வாட்டி ரிங் வந்தது. அவருக்கு ஞாபகம் இருக்கவே டக்குன்னு தன்னோட ஃபோன் எடுத்து பார்க்க அதுல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டனுடைய நம்பர் வந்திருக்குது. எதுக்கு இவ இந்நேரத்துக்கே கூப்பிடுறான்? ஃபோனை மறுபடியும் அட்டன் பண்ணலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது கட் ஆயிடுது. சரி, கூப்பிட்டா பார்த்துக்கலாம். டேபிளில் வச்சுட்டு வெளியில போக ரெடியாகிறதுக்காக ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பீரோ பக்கத்துல போகும் பொழுது மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வர ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு. என்னப்பா சொல்லு. ஐயா என்னங்க ஐயா இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு?
என்னன்னு விஷயத்த சொல்லு. காலங்காத்தால போன பண்ணிட்டு என்னங்கய்யா இப்படியாச்சு அப்படின்னா, ஐயா நீங்க இன்னும் டிவி சேனல்லாம் பார்க்கவே இல்லையா? இல்லையே. ஏன்? யாராவது செத்து போயிட்டாங்களா? ஐயா அல்லங்கய்யா, டிவில பாருங்கய்யா. என்னான்னு சொல்லுடா. சொல்லிக்கிட்டே ஃபோன காதுல வச்சுக்கிட்டு வேகமா தான் பெட்ல இருக்கக்கூடிய டிவி ரிமோட்ட எடுத்து டிவி ஆன் பண்றாரு. டிவி ஆன் ஆகறக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். ஆனா அந்த நேரத்துல அவர்னால இந்த சீக்ரெட்ட தாங்க முடியல. சொல்லுடா. ஐயா அது எப்படிங்கய்யா? ஏய் இந்த சீரியல் இழுக்கிற மாரி இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. விஷயம் என்னன்னு சொல்லு. ஐயா அது வரப்போற எலெக்ஷன்ல நம்ப தொகுதியில உங்களுக்கு நீங்க நிக்கிறதுக்கு எதிர்த்து அந்த தொண்டனுடைய வாய் கொளற அதே நேரத்துல டிவி ஆன் ஆயிடுது. டிவி ஆன் ஆன உடனே வேகமா நியூஸ் சேனல போடுறாரு. அதுக்குள்ள அவனுமே பேசுற வார்த்தைகள் அவருடைய காதுல தெளிவா கேட்கல. டிவி சத்தத்துல. கரெக்ட்டா அவர் நியூஸ் சேனல் போட, பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் சக்கரவர்த்தியின் தொகுதியில் அவருக்கு எதிராக அவருடைய தொகுதியிலேயே அவருடைய மனைவி சுலோச்சனா நிற்கிறார் என்ற செய்தி இருக்கும் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு போயிடுறாங்க. போட்ட நேரமா என்னமோ இவருக்கு தேவையான நியூஸ் கரெக்டா தெரிஞ்சிருச்சு. ஃபோனை காதுல வச்சு, என்னடா இது? என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் யார் சொன்னது? ஐயா அதெல்லாம் தெரியலீங்க ஐயா. விடிய காலையில இருந்தே ஒரே பரபரப்பா இருக்குது. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. சாயங்காலமா வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல நிச்சயமா வந்துடுங்க ஐயா. யாராவது பொருளை கிளப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு நாம பலியாலா? இல்லைங்க ஐயா. விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சாச்சு. உங்க வீட்ல இருந்து தான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியில எதிரா போட்டியிடுறது உங்க மனைவின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னய்யா? என்ன? எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் யாரு? எதிர்க்கட்சிக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த பேப்பர்கார பண்ணிட்டு இருக்கானா? ஐயா முதல் நியூஸ் வந்தது பேனாமுனை பத்திரிகையில தான். சொன்ன உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருது. போனை அப்படியே தான் பெட்ல தூக்கி எறிஞ்சுக்கிட்டு தன்னோட வேஷ்டியை மட்டும் ஓரளவுக்கு நல்லா டைட்டா கட்டிட்டு தன்னோட ரூம்ல இருந்து வெளியில வராரு. சுலோச்சனா, சுலோச்சனா, வார்த்தைகள்ல அத்தனை கோவம். சாமி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடியவங்க டக்குன்னு எந்திரிச்சு, என்னங்க காலைல இவ்வளவு வேகமா வந்திருக்கீங்க? என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. அதுக்குள்ள நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜீவாவும் அந்த இடத்துல வந்து நிக்கின்னு காஃபி குடிச்சுக்கிட்டே நடக்கிறதெல்லாம் பாக்குறாரு. நான் என்னங்க பண்ணனேன்? எப்பவும் போல காலைல எழுந்துச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு குத்தமா? உங்களுக்கு வர வர நானும் என் பையனும் என்ன பண்ணாலும் குத்தமா தெரியுது. இங்க பாரு, காலங்காத்தாலும் என்னை கண்டோடி பேச வைக்காத. என்ன? எனக்கு தெரியாம என் தொகுதியில எனக்கு எதிர்த்த நீ நிக்க போறியா? யாரு கீழே? எந்த கட்சி? சுயேட்சையா? இல்ல அம்மாவும் பையனும் சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதுவும் இல்லையா எங்க எதிர்க்கட்சியில போய் சேர போறீங்களா? என்னங்க உளறீங்க? எனக்குலாம் எதுவுமே தெரியாதே. ம் எல்லா நியூஸ் சேனல்லையுமே பரபரப்பா போயிட்டு இருக்குது. மந்திரி சக்கரவர்த்தியோட தொகுதியில அவருடைய மனைவியே நிக்கிறாங்க எதிர்த்துன்னு சொல்லி போடுறாங்க. ஏன் வாக்கு வாங்கி ஜெயிச்சு பெரிய எம்எல்ஏ ஆகி அப்படியே போய் பார்லிமெண்ட்ல பேசி இந்த நாட்டுக்கு நல்லது வாங்கி கொடுத்துருவியா? தொலைஞ்சு போன சுதந்திரத்தை அப்படியே பெண்ணுரிமையா இருந்து வாங்கி கொடுத்துருவியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன இவர் வாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. கப்பை கீழே வச்சுட்டு நியூஸ் பேப்பரை மடிச்சு டைனிங் டேபிள்ல வச்சுட்டு அம்மா உங்களுக்கு எதிர்க்க நிக்க தான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சக்கரவர்த்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுலோச்சனா, ஏய் ஜீவா, என்ன பேசிட்டு இருக்க? நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன இதெல்லாம்? நான் தாம்மா எல்லாம் பண்ணுனேன். ஜீவா, என்ன தெரிஞ்சு பண்றே தெரியாம பண்றியா? எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பண்ண போறேன். நினைச்சேன். இந்த பேனாமுனை பத்திரிக்கைன்னு சொல்லும் பொழுதே உன் பையனோட வேலையா தான் இருக்குன்னு நினைச்சேன். எதுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் கீழே வந்தேன். யாரு? அந்த உன்ன மாதிரி அசோக்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே வெட்டியா, நாட்டுக்கு நல்லது பண்ற அப்படின்னு, அவன் தலைமையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா? அப்பா, உங்களுக்கு எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் சுத்தமா பிடிக்காது மா. ஆமாம்மா, நேற்று நைட் நான் சொன்னதுதான். இந்த தொகுதியில நான் சொல்றவரோட தலைமை கீழே நீ தான் நிக்க போற. அவருக்கு நான் நைட்டா நான் பேசிட்டேன். அதனாலதான் அசோக்குக்கு கால் பண்ணி நேரமா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதே தொகுதியில அப்பா நிக்கிற தொகுதியில நீ அப்பாவுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறேன்னு நியூஸ் போட சொன்னேன். கண்டிப்பா நீ நின்னுதாம ஆகணும். அவன் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் டக்குன்னு சக்கரவர்த்தி கோவத்துல போய் சுலோச்சனாவோட கழுத்தை இறுக்கிமா பிடிக்கிறாரு. கொன்னு எடுத்துருவண்டி. ஜீவாக்கு கோவம் வந்து ஒரே இழுக்க அவங்க அப்பா படிக்கட்டுக்கிட்டு போய் விழுந்துடுறாரு. என்னப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் முன்னாடி அம்மாவை நீங்க அடிக்க வரீங்க? இப்ப குறவழி தாண்டா பிடிச்சேன். அவ நிஜமாலுமே நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு மட்டும் வந்துட்டா கொன்னு ஓட்டு போயிருவேன். சுலோச்சனாக்கு அந்த அளவுக்கு கழுத்தெல்லாம் வலிக்கல. இருந்தாலும் கழுத்தை 2 வாட்டி நீவிட்டு, மா நீ கவலைப்படாதம்மா, ஜீவா பக்கத்துல வந்து அரைஞ்ச பல்லுகள் எல்லாம் கழுண்டு போயிரும்.
நான் சொன்னா நான் நிக்கிறேன் அப்படின்னு. உங்க அப்பா மாரி நான் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. இப்ப வந்து உங்க அப்பாவுக்கு எதுக்கா என்ன போய் இப்ப சொல்ற நியூஸ் முழுக்க பரப்பி வச்சிருக்க? நாமினேஷன் தாக்கல் பண்ண நான் வந்தா தானே? நான் வரமாட்டேன். மா நல்லா கேட்டுக்கோ. உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அதுல என்ன நினைச்சாலும் நடக்காது ஜீவா. நான் அங்க வரவே மாட்டேன். என்னடி? அம்மாவும் பிள்ளையுமே டிராமா பண்றீங்களா? அவனுக்கு தான் தெரியாது நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு. உனக்கு கூடவா தெரியாது? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த அரசியலுக்கு வரணும், கட்சிக்கு வரணும்னு எத்தனை பாடுபட்டிருப்பேன். இந்த கட்சியில பொதுக்கூட்டம்னா எச்ச டம்ளர் கழுவுறதுலேருந்து மேடை போடுறதுலேருந்து தலைவனுக்கு பின்னாடி தொண்டு செய்கிற வரைக்கும் நான் இருந்திருக்கேன். தோ இப்போ ஒருத்தர் தலைவனா இருக்கானே, அவனுக்கும் எனக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா என்னை விட அவனை தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவர் காலத்துக்கு அப்புறமா அவன் தான் முதலமைச்சரா வரப்போறான், அவன் தான் தலைவனா வரப்போறான்னு எங்களுக்கு எப்பவோ தெரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவனுக்கு எல்லாமே பண்ணணுங்கிறதுக்காக அவன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் நானு. அவன் பையனை கூட்டு வர போக காய்கறி வாங்க அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கட்சியில முன்னேறி முன்னேறி எம்எல்ஏவா நின்று இன்னைக்கு ஒரு மந்திரி போஸ்ட்ல நான் வந்து நிக்கிறேன். இன்னும் 2 3 வருஷம் கழிச்சு இப்ப தலைவரா இருக்கிறவனுக்கு நம்பிக்கையா நான் இருந்தேனா நானும் முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. எனக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆப்ப வைக்கலான்னு பாக்குறீங்க அப்படித்தானே? இந்தாடி நல்லா கேட்டுக்கோ. உன் பையன்கிட்டயும் சொல்லிடு, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இவனை மாதிரியே ஆளுங்க இருப்பாங்கல்ல அவனுங்கிட்டயும் சொல்லிடு. என்னை மீறி எனக்கு எதிர்க்கல இந்த தொகுதியில நீ நின்ன கண்டிப்பா தோத்தும் போவ. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினைச்சுக்கோ. சொல்லிட்டு சக்கரவர்த்தி கோவமா ரூமுக்கு போக சுலோச்சனா ஜீவா பக்கத்துல வந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு எதிர்க்கா இந்த தொகுதியில் எந்த தொகுதியிலும் நான் நிக்க மாட்டேன். எனக்கு அரசியலே வேண்டாம். நீ உன் வேலையை மட்டும் பாரு. பெத்த பையங்காட்டி அமைதியா இருக்கேன் நானு. மா, நான் சொல்றதை கேளுமா. போ ஜீவா. சொல்லிட்டு அவங்க அம்மா சாமி ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஜீவாவோட மனசுக்குள்ள கோவம் அப்படியே இருக்குது. ஆனா எப்படியாவது அந்த தொகுதியில தன்னுடைய அப்பாவுக்கு எதிர்க்கல அம்மாவை தான் நினைக்கிற கட்சியில நிக்க வைக்கணுங்கிற ஒரே குறி ஜீவாவுக்கு இருக்கு. அம்மாவோட பேச்சை கூட பெருசா எடுத்துக்காம அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிக்கிறான். போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்னு ஒரு 20 30க்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சின்ன குடிசை மாதிரி மேல ஓலை மட்டும் பின்னி இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்க. அங்க 2 3 போலீஸ் நின்றுட்டு இருக்க. பொதுமக்கள் எல்லாமே அந்த இடத்த பார்த்துட்டு போறாங்க. 2 3 பத்திரிக்கைக்காரங்க சுத்தி நின்றுட்டு இருக்க. அங்க இருக்கக்கூடியவங்கள பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, நீங்க இந்த போராட்டம் இருக்கிறீங்களே இது எத்தனை நாளா இருந்துட்டு இருக்கீங்க? நாங்க இன்னையோட 3வது நாள் இருந்துகிட்டு இருக்கிறோம். உங்களுடைய காரணம் நியாயமானதா தெரியுதா? என்ன இப்படி கேள்வி கேட்டுட்டீங்க? எங்களுடைய போராட்டம் நியாயம் இல்லாம எப்படி இருக்கும்? நியாயமில்லாத விஷயத்த நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படி கேட்க வரல. இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்க போராடுறீங்களே அதனால தான் கேட்குறோம். என்னங்க, குடிநீர் குழாய்கள் அதிகமா வேணும்னு கேட்கறது ஏதாவது பெரிய தப்பா? அப்படி சொல்ல வரல. ஒவ்வொரு தெருக்கள்லையுமே குடிநீர் குழாய்கள் 2 3 போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல குடிநீர் குழாய்கள் அதிகமா வேணும் அப்படின்னுமே தண்ணி வேணும்னு கேட்டு நீங்க போராடுறத பார்த்தாதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம சாதாரண விஷயம் விட்டங்காட்டு தான் இப்ப பெரிய விஷயத்துக்கு கூட போராட முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அந்த காலத்துல கிணத்துல போய் தண்ணி இறைச்சிட்டு இருக்கும் பொழுது குழாய் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு போராடினாங்க. இப்ப குழாய்கள் இருக்குது. ஆனா எந்த குழாயில தண்ணி வருது? எதுலையுமே வருது கிடையாது. அப்படியே வந்தாலும் 10 வீட்டுக்கு ஒரு குழாய் இருக்கு. என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போற நேரத்துல பைப்ல தண்ணி திறந்து விடுறாங்க. தண்ணி பிடிப்பாங்களா? வேலைக்கு போவாங்களா? ஒரு நாள் லீவ் போட்டு தண்ணி பிடிக்கிற நிலைமை பொதுமக்கள்கிட்ட நிறைய பேத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கே ஒரு 2 3 வீட்டுக்கு ஒரு குழாய் போட்டு கொடுத்தா என்ன ஆயிரப்போகுது? போடுற குழாயிலையுமே ஒழுங்கா தண்ணி வந்தா நாங்க ஏன் போராட்டம் பண்ண போறோம்? இப்ப கேட்கும் பொழுது ஏதோ இந்த போராட்டம் நியாயம் மாதிரி தான் தெரியுது. போராட்டங்கள் நேரமாக நேரமாக போலீஸினுடைய கூட்டம் அதிகமாகுது. எவ்வளவோ கேட்டு பார்த்துமே அங்கிருந்து அவங்க யாருமே போறதுக்கு தயாரா இல்லை. இது என்ன பிரச்சனைனா இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கல, இதே மாதிரி அந்த மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல நடக்குது. இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்புனாங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயுமே பிரச்சனைகள் வெடிக்குமோ என்னமோன்னு பயமே வர அளவுக்கு இளைஞர்கள் படை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமான தலைமை ஜீவாவுக்கு உண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேற ஒரு போராட்டத்துக்காக மாணவர்கள் நின்றுட்டு இருக்கும் பொழுது அங்க நின்றுக்கூடிய ஜீவாக்கு பக்கத்துல வந்து பைக்ல நிக்கிறாரு அசோக். டேய், என்ன என்னாச்சு? என்னடா நீ பாட்டுக்கு பைக்ல வந்த, என்னாச்சுன்னு கேக்குற? நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க. அம்மா என்ன பண்ண போறாங்க? ஜீவா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அசோக், அம்மா இப்ப வரைக்கும் பிடி கொடுக்கல, என் கூட பேசவே இல்லை. நான் கீது இதை பத்தி போய் பேசினேன்னா அம்மா என்னை அடிச்சே போடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என்னடா
நீ சொன்னன்னு சொல்லி தான் நான் பரபரப்பு நியூஸ்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நியூஸில் போட்டு விட்டேன். இப்போ நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வேண்டிய நேரத்தில் இப்படி சொல்கிற தப்பான நியூஸ்னா எங்கள் சேனலுக்கு கெட்ட பேர் வந்துடும்டா. டேய், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. என்ன ஆனாலும் எங்கள் அம்மாவை எப்படி பிளாக்மெயில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பண்ணி வந்து கையெழுத்து போடாமல் விட மாட்டேன். அதையும் மீறி என்ன பண்ணிக்கணும்னு எனக்கும் தெரியும். நீ கவலைப்படாத. எங்கள் அப்பா நிற்கக்கூடிய தொகுதியில் எங்கள் அம்மா தான் எதிர்த்து நிற்க போகிறாங்க. எங்கள் அம்மா மூலமாக இந்த தொகுதிக்கு நம்ம நிறைய நல்லது பண்ண தான் போகிறோம். எத்தனையோ படத்தில் பார்த்துருக்கேன்டா, அப்பாவுக்கு எதிராக பையன் வேலை செய்கிறத இங்கே தான் நேரில் பார்க்குறேன். எங்கள் அப்பா அப்படி ஒன்றும் நல்லது பண்ணலடா. ஏன், வரக்கூடிய பணத்தில் பாதி அப்படியே அமுக்கி அவர் பேரில் அங்கே இங்கேன்னு சொத்து தான் வாங்கி போட்டிருக்காரு. அதெல்லாம் வெளியில் சொன்னால் இன்கம் டேக்ஸ் வந்து எங்கள் அப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அப்புறம் எங்கள் அம்மா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதனால தான் அமைதியாக இருக்கேன். எல்லாத்துலேயும் போராட முடிஞ்ச என்னால் எங்கள் அம்மாட்ட போராட முடியலடா. எங்கள் அம்மா டல்லாக போயிடுவாங்க, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடும். எங்கள் அம்மானால தாங்கிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் எங்கள் அப்பாவை நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன். இல்லைன்னா இன்றைக்கோ அவன் முகத்திரையை நான் கிழிச்சு தெருவில் எரிஞ்சிருப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நேரங்களில் எங்கள் அப்பாவை நான் ஏற்று பேசாமல் அமைதியாக இருக்கிற காரணமும் எங்கள் அம்மா தான். எனக்கு எல்லாமே தெரியும்டா. பார்க்கலாம், அம்மா நாளைக்கு கையெழுத்து போடட்டும், நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்ட்ரி ஆக்கிடலாம். பேசிகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு ஜீவாவோட மொபைல் அடிக்குது. மொபைல் எடுத்து பார்க்குற ஜீவா வீட்டு லேண்ட்லைன்லேருந்து நம்பர்லேருந்து கால் வருது. நம்பரை பார்த்ததுக்கப்புறம், என்னடா யார்? வீட்டிலேருந்து வருதுடா. வீட்டிலேருந்தா? அம்மா தானே? லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணால் மோஸ்ட்லி அம்மாவாக தான் இருக்கும். ஆனால் எதுக்கு இன்னாத்தி கால் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுமா. ஆனால் அந்த பக்கமாக கேட்ட குரல் அவங்க அம்மா குரல் கிடையாது. நடுங்கின குரலில் வேலைக்காரர் பேசுகிறாரு. ஐயா எங்கே இருக்கீங்க? அண்ணே, முத்தண்ணே. தம்பி தம்பி உங்களை கூப்பிட்டுட்டுனா? ஆமாம், என்னென்ன ஆச்சு? தம்பி வீட்டுக்கு வாங்க தம்பி, இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அப்பா எங்கே? தெரில தம்பி. நான் இங்கே டைரியில் 2 நம்பர் இருந்துச்சு. அது உங்களது எது ஐயா எதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் ஃபோன் பண்ணேன். நான் முதல்ல ஐயான்னு தான் நினச்சேன். தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க தம்பி. என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணே. அம்மா பாத்ரூமில் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க தம்பி. எத்தனை மணிக்கு விழுந்தாங்கன்னு தெரியல. மண்டையில் பயங்கரமான அடி. மேலே போய் செல்வி பார்த்தா அம்மா அப்படி கிடக்கிறத பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஒடியாந்தா. நான் தான் ஃபோன் பண்ணினேன். கேட்ட அடுத்த நிமிஷம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அசோக்கிட்ட விஷயத்த சொல்ல, அசோக் பைக்கில் வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே கொஞ்சம் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. மந்திரி இன்னும் வரல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்துக்கு வேலைக்காரங்க மூலம் அக்கம் பக்கத்துலலாம் தெரிஞ்சு ஆட்கள் வந்துட்டாங்க. உள்ளே போன உடனே, முத்தண்ணே அம்மா எங்கே? பாத்ரூமில் அப்படியே தான் இருக்காங்க தம்பி. ஏண்ணே எதுவுமே பண்ணல? காப்பாற்றலையா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம்ல, ஏன் விட்டீங்க? தம்பி சொல்லுங்கண்ணே. நான் போய் பார்க்கும் பொழுதே அம்மாவுக்கு உசுறு போயிடுச்சு தம்பி. கேட்ட அடுத்த நிமிஷம் அவனுக்கு அப்படியே நெஞ்சடைச்சு போச்சு. நிற்க முடியாதவனா காலெல்லாம் நடுங்க அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே உட்காந்தவன், என்னென்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் நடந்திருக்காதுண்ணே. இல்லை தம்பி, நான் போய் பார்க்கும் பொழுதே அம்மாவுக்கு உசுறு இல்லை. அதனால தான் தொட வேண்டான்ட்டு வந்துட்டேன். போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நான் ஏதாவது. அடுத்த வார்த்தை முத்து சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிட்றான் ஜீவா. நெஞ்செல்லாம் படவடக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு, போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணீங்களா? ஆம்புலன்ஸ்க்கு சொன்னீங்களா? அசோக் இந்த கேள்வியை கேட்க யாரும் எதுவுமே பேசாமல் அக்கம் பக்கம் பார்த்துக்கிறாங்க. அதுலேருந்து ஒருத்தர் மட்டும், ஏற்கனவே போலீஸ்க்கு அப்புறம் மந்திரி ஐயாவுக்கு கூடவே ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க தம்பி. எப்போ சொன்னீங்க? இப்போதாங்க, நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கோம், அந்த இதில் தான் சொன்னோம். ஜீவா பக்கத்தில் போய் உட்காந்த அசோக்கு, ஜீவா எதுவும் கவலைப்படாதுண்ணா, ஒன்றும் ஆகாது. இல்லை அசோக்கு, அம்மா பாத்ரூமில் வலிக்கு விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்பி, முத்தண்ண சொல்லுங்க தம்பி, அம்மா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி யார் யார் வீட்டுக்கு வந்தாங்க? தம்பி வெளியிலேருந்து யாரும் வரலங்க. நான் கேட்குறது, அவர் வீட்டுக்கு வந்தாரா? யோசிச்ச முத்து, ஆமாங்க தம்பி, ஐயா வீட்டுக்கு வந்தார். ஆனால் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டாரு. அந்த நேரத்தில் அம்மாட்ட பேசினாரா? இல்லைங்க தம்பி, எதுவுமே பேசலை. அவர் வந்தார், ரூமுக்கு போனார், ஒரு 10 நிமிஷம் இருந்தார். அம்மா போய் காப்பி வேணுமா ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. அம்மாக்கிட்ட எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் போய் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா டைனிங் டேபிளில் சோகமாகவே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது செல்வி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குளிக்க போனாங்க. இல்லை, அம்மா காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ணுறவங்க. அவங்க 2வது வாட்டி குளிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குது. கொஞ்ச நேரம் இப்படியே பரபரப்பாக போக
அதுக்கப்புறமா போலீஸ் வர, ஆம்புலன்ஸ் வரன்னு சொல்லிட்டு டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க. அசோக்கு கூடயே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கார் வேகமா வந்து வாசல்ல நிக்குது. அதிலிருந்து இறங்குறாரு சக்கரவர்த்தி. கண்ணெல்லாம் வீங்கி போய் நெஞ்செல்லாம் அடைச்சுக்கிட்டு வேகமா ஓடியாடுறாரு. சுலோச்சனா, சுலோச்சனா, எங்க போன சுலோச்சனா? கைகால்ல ஒரே நடக்கும். வீட்ல அப்படி ஒன்றும் ஆட்கள் கிடையாது. குறிப்பா ஜீவாவும் இல்ல, அசோக்கும் இல்ல. வேலையாட்கள் மட்டுமே இருக்கிறாங்க. எல்லாருமே அழுதுட்டு நிக்க, முத்து, முத்து எங்க சுலோச்சனா? அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, எங்கேன்னு சொல்லு. ஐயா, அம்மாவ தம்பி வந்து போலீஸ் மூலமா ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஜிஹெச்சா? ஏன் சுலோச்சனாவுக்கு ஜிஹெச்சா? அதெல்லாம் வேண்டாம். அவளை நான் பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு நான் பார்த்துக்குவேன். எங்கவ, எங்கவ? சக்கரவர்த்திக்கு கைகால்லாம் அப்படி ஒரு நடுக்கம். அவனால் தாங்கிக்கவே முடியல. தண்ணி தண்ணின்னு கேட்குற அளவுக்கு தொண்டை வறண்டு போய் கிடக்குது. தண்ணி கொண்டாந்து கொடுத்த முத்து நெஞ்ச பிடிச்சிட்டு இருக்கக்கூடியவரை பார்த்து, கொஞ்ச நேரம் உட்காருங்க. இல்லை, என்னால் உட்கார முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அவள் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு இந்த அரசியல் எதுவுமே வேண்டாம். எனக்கு எதுக்குல அவன் நின்று என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு, எனக்கு என் பொண்டாட்டி வேணும் சொல்லிக்கிட்டே வாசலை பார்த்து போக, அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் போலீஸ் வராங்க. இன்ஸ்பெக்டர், என் பொண்டாட்டி எங்க? அவளை கூட்டிகிட்டு வாங்க வீட்டுக்கு. உலகத்தில் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் அவளை காப்பாற்றிக்கிறேன். கூட்டிகிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். ஐயா, நாங்கள் இங்கே வந்திருக்கிறது. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. 2-3 தொண்டர்கள் அவள் கையை பிடிச்சிருக்க, நெஞ்சில் கை வச்சு மூச்சு கூட விடுறதுக்கு சிரமப்படுறவர், அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி இருக்கிறவர் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்த்து கேள்வி கேட்க, ஐயா, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டுங்க ஐயா. கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? யார் கொடுத்தா? ஐயா, உங்கள் பையன் ஜீவா தான். என்ன, நீங்கள் தான் உங்கள் மனைவி சுலோச்சனாவை பிளான் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஐயா. உங்களைய ப்ராப்பராக ப்ரொசீஜர் பிரகாரம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. ஐயோ கடவுளே, என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டியை மட்டும் காட்டுங்களேன் சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு சக்கரவர்த்தி. அம்மா இறந்து போனதுக்கு நிச்சயமாக அப்பா தான் காரணமாக இருக்குன்னு நினச்ச ஜீவா அவங்க அப்பா மேலே கேஸ் கொடுத்துருக்குறாரு. ஆனால் நடந்தது என்னவா இருக்கும்? அந்த ரூம்ல உதவிக்கரம் கட்சியினுடைய தலைவரும் சக்கரவர்த்தி மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தலைவர் சக்கரவர்த்தியை பார்த்து, என்ன சக்கரவர்த்தி இதெல்லாம் எலெக்ஷன் சமயத்துல இப்படி போய் நடந்துக்கிறீங்க? ஐயா, நிச்சயமா சொல்றேன், நான் என் மனைவி எதுவுமே பண்ணவே கிடையாது. நீங்க பண்ணீங்கன்னு நான் சொல்லல. இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது, என்ன பண்றேன்னு நீங்க சொல்லுங்க. நான் தான் மீட்டிங்லேயே சொன்னேன்ல, எக்காரணத்தை கொண்டுமே நம்ம கட்சியை பற்றியோ நம்ம கட்சியை சேர்ந்த சின்ன தொண்டனை பற்றியோ தப்பான விஷயங்கள் வரக்கூடாதுன்னு தானே இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்க சொன்னேன். உங்கள் மனைவி வலிக்கு விழுந்துட்டாங்க. இப்போ உங்கள் பையன் நீங்கள் தான் கொண்டுட்டீங்கன்னு பெரிய கேஸ் ஆக்கிட்டாரு. உங்களை இப்போ முன்ஜாமீன் கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்குது. எலெக்ஷன் சமயத்தில் எதிர்கட்சிக்காரனுமே நம்ம மேலே எதிரியாக இருக்கிறவனுமே எப்படா நம்ம சிக்குவோன்னு மாட்டிட்டு இருக்கிற நேரத்தில் தொக்கா போய் சிக்கியிருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை தலைவரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இதிலிருந்து மீண்டு வந்துடுவேன். என் மேலே எந்த குத்தமும் இல்லை. நான் அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் என் மனைவி நான் அப்படி பண்ணுறவன் கிடையாது. நான் பண்ணவும் இல்லை. அவளுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. சாதாரண சண்டை போட்டாலே அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவா. அதனாலேயே நானும் என் பையனுமே அதிகமாக பேசிக்கிறது இல்லை. என்னை விட அவன் கொஞ்சம் பொறுமையாக தான் இருப்பான். ஆனால் நேற்று அவள் பாத்ரூமில் போய் என்னாச்சுன்னு தெரில, வலிக்கு கீழே விழுந்திருக்கிறா. அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகி அவள் இறந்துட்டா. யாருமே வீட்டில் இல்லாததுனால கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால தானே என்னமோ உயிர் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் சக்கரவர்த்தி, உங்களுடைய விளக்கம்லாம் எனக்கு வேண்டாம். உங்கள் வீட்டு விஷயந்தான் நியூஸ் பேப்பரில் போட்டுமே நியூஸ் சேனலில் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. உங்கள் பையன் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்குறாரு. இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வெளியில் வச்சுருக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் 2 நாளில் உங்கள் மேலே எந்த குத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறீங்க. அனுதாபமாக வாங்க வேண்டிய ஓட்டையெல்லாம் இப்படி அனாமத்தாக விட்டுருவீங்களாட்டு இருக்குது. இல்லை தலைவரே, எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் நான் தீர்த்து வச்சிடுறேன். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். கிளம்புங்க. அடுத்து இங்கே வரும்பொழுது வெற்றி செய்தியோடு தான் நீங்கள் வரணும். உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த நிலைமையிலிருந்து எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு. புரியுது தலைவரே சொல்லிட்டு சக்கரவர்த்தி அங்கேருந்து வெளியில் போக, கதவை விட்டு வெளில போன உடனே அவனுக்கு அப்படி ஒரு கோபம். சக்கரவர்த்தி மனசுக்குள்ள பையன் மேலே இருக்கிற கோபத்தை விட தலைவராக உள்ளே இருக்கிறவர் மேலே தான் கோபம் அதிகமாயிட்டே போகுது. நாம் 2 பேரும் ஒரே நிலைமையில் இருந்தோம், இன்னைக்கு உன் பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு கார் ஏறி
வீட்டுக்கு போறாரு. போற வழியில இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி பேசிக்கிட்டே போறாரு. சக்கரவர்த்தி வெளியில வர அதே நேரத்துல இன்னொரு மினிஸ்டர் உள்ள போக, தலைவர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மினிஸ்டர், "ஏங்கய்யா, எதுக்காக தேவையில்லாம இவர கட்சியில வச்சுக்கிட்டு? அதுதான் பொண்டாட்டியே கொன்னுட்டாருன்னு கேஸ் இருக்குல்ல, கட்சிய விட்டு தூக்கிடலாம்ல?" "ச்சே, அப்படிலாம் முடியாதுங்க. நானும் அவனும் ஒட்டுக்கா தான் இந்த கட்சியில் சேர்ந்தோம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6, 7 மாசம் தான் வித்தியாசம் இருக்கும். எனக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் பக்கமா தான் வந்து சேர்ந்தான். ஆனா நல்ல தொண்டன். தலைவருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறான். ஏன் தலைவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எனக்கே எவ்வளவோ பண்ணியிருக்கிறான். அது மட்டும் காரணம் கிடையாது. அவனோட தொகுதியில அவன தவிர வேற யாருனாலயும் ஜெயிக்க முடியாது. அடிமட்டத்திலிருந்து முன்னேறி மேல வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள் இன்னுமே அவன் மேல நல்ல அபிப்பிராயங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க." "அந்த அம்மா பேர் என்னது?" "சுலோச்சனாவா? பொண்டாட்டி பேரு?" "ஆமாங்க ஐயா. அந்த அம்மா இந்நேரம் வேற கட்சியில இல்ல சுயேட்சையா நின்றிருந்தா கூட இந்த ஆள எதிர்த்து ஜெயிச்சிருந்திருக்கவே முடியாது. அதனால எல்லாம் இந்த ஆள் கொண்டிருக்க மாட்டான்ப்பா. அதுவும் இல்லாம குடிசையிலிருந்து கோபுரம் வரைக்குமே அந்த அம்மா இவன் கூட எல்லா நேரத்துலயும் கூட இருந்ததுனால அந்த அம்மாவையெல்லாம் இவன் கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. என்ன காரணமோ பையன் நீதி, நேர்மை, நியாயம், போராட்டம்னு சுத்திட்டு இருக்கிறான். பார்க்குறவங்களையெல்லாம் குற்றவாளியாவே பார்க்குறான். அதனால தான் பெத்த அப்பா மேலேயே கேஸ் குடுத்துருக்கிறான். பார்க்கலாம். இந்த 2, 3 நாள்ல இந்த கேஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஆகணும். இல்லைன்னா அந்த தொகுதியில பெரிய பிரச்சனையாகும்." வண்டியில போயிட்டு இருக்கக்கூடிய மினிஸ்டர் சக்கரவர்த்தி ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறாரு. "இன்ஸ்பெக்டர், ஐயா சொல்லுங்க ஐயா. என்னாச்சு கேஸு?" "ஐயா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்கொயரி முடிச்சாலே கேஸ் முக்காவாசி முடிஞ்சிருங்க ஐயா." "முக்காவாசி இல்லப்பா, முழுசா முடியணும். நான் பண்ணா தப்புக்காக எதுவும் பண்ண முடியாது. வீட்ல நான் இருந்திருந்தேனா கூட அந்த கொலையில எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு என் மேல சந்தேகப்படலாம். ஆனா நான் வீட்லயே இல்ல. வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டேன். வந்த சமயத்துலயுமே எங்க வீட்ல அவங்ககிட்ட நான் பேசவே கிடையாது. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா நியூஸ் சேனல்லயுமே என் மேல எந்த குத்தமில்லைன்னு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் மேல எந்த குத்தமில்லை வரணும்." சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்சுக்கிட்டே இன்ஸ்பெக்டர் வாய்க்குள்ள முனகிட்டு வர, அந்த ஜிஹெச்சுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஜீவாவும் அவருக்கு ஆப்போசிட்ல வந்து நிற்கிறாரு. "சொல்லுங்க தம்பி, என்னாச்சு இன்ஸ்பெக்டர்?" "போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தம்பி." "எவ்வளோ நேரம் ஆகும்?" "டாக்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க." "நீங்கள் இதோட எவ்வளோ வாட்டி கேட்டுட்டீங்க?" "ஆமாம் இன்ஸ்பெக்டர். இறந்து போனது என்னோட அம்மா, கொன்னது என் அப்பா." "நான் ஒன்று சொல்லட்டுங்களா தம்பி? நீங்க இப்படி உங்க அப்பா மேல சந்தேகப்படுறது சரியில்ல. அவர் எவ்வளோ நல்லவர்ன்னு கைய எடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாரி காமிச்சுட்டு, என் அப்பா பத்தி எனக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மட்டும் ஏதாவது தப்பா வரட்டும். இல்ல ஃபாரன்சிக்ல அந்த பாத்ரூம்ல எங்க அப்பாவோட தடை ஏதாவது கிடைக்கட்டும். அடுத்து கைது பண்ண நீங்க என் வீட்டுக்கு தான் வந்தாகணும். அது எங்க அப்பாவ இல்ல, என்ன கைது பண்றதுக்கு. கொஞ்சம் ஆவேசப்படாம இருங்க தம்பி. ரிப்போர்ட் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். 2 பேரும் இப்படி போட்டு போட்டு 2 பக்கம் இடிச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும்?" "இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு ஈவினிங்குள்ள குற்றவாளி அவர்தான் தெரிய போகுது. நீங்க இன்னைக்கு ஈவினிங்கு கண்டிப்பா அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டு எங்க அம்மாவுக்கு நியாயத்தை வாங்கி தரல." ஆவேசப்பட்டவன் ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே பைக் ஒன்று வந்து ஜீவா முன்னாடி நிற்க, அதில் உட்காந்துருக்கக்கூடிய அசோக்கு பைக்கை நிறுத்திட்டு இறங்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு பார்வை பார்த்துட்டு, "டேய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா." தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான். "சொல்லு, என்ன?" "தேவையில்லாம அப்பா மேல சந்தேகப்பட்டோமோன்னு தோணுதுடா." "என்ன சொல்ற?" "ஃபாரன்சிக் ஃபுல்லா ரிப்போர்ட்ட முடிச்சுட்டாங்க. அங்க நமக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணாரு. அங்க உள்ள அப்பா வந்துட்டு போனதுக்கான அடையாளம் எதுவுமே இல்ல. அம்மைவ தான் வலிக்கு விழுந்திருக்காங்கடா." "இல்லடா, அதெல்லாம் இல்ல. இவர் ஏதாவது கலந்து குடுத்து கூட அம்மாவ கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் உள் மனசு சொல்லுதுடா. என் அம்மா எனக்குள்ள இருந்துகிட்டு, 'நீ என்னைய உங்க அப்பா தான் கொன்னுட்டாரு. நீ உங்க அப்பாட்ட பாத்துருன்னு' எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்குடா. நான் நம்ப மாட்டேன்டா. இது அந்த ஆள் தான்டா பண்ணியிருக்கணும்." "ஏய் ஜீவா, அவசரப்பட்டுட்டேனோன்னு நான் பயப்படுறேன்டா. எல்லா பக்கத்துலயுமே நியூஸ் தீயா பரவி கிடக்குது. அதுக்கு ஆரம்பமே நாங்க தான். இது மட்டும் பொய்யான விஷயம்னு தெரிஞ்சுச்சு, அந்த ரகு என்னை போட்டு உண்டில்லேன்னு பண்ணிருவான். அப்புறம் கோவிந்தா தான் நானு. ஏற்கனவே அவனுக்கு எங்களுக்கு ஆகாது. எம்டி வேற இங்க இல்லடா, ஃபாரின்ல இருக்கிறாரு. தெரிஞ்சா மெயில்லயே கண்டபடி பேசுவாருடா." "பயப்படுறியா அசோக்? உண்மையான விஷயம் இதுதான் தெரிஞ்சுச்சுன்னா அது உலகத்துக்கு கொண்டு போறதுல எந்த விதமான பயம் கிடையாது. ஆனா இந்த கேஸ் பொய்யா இருக்குமாட்டுக்குன்னு பயம் வருது, அவ்வளோதான். வெயிட் பண்ணு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம்." இப்படியே நேரம் கடந்துட்டு இருக்குது. வீட்டில் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களை நிற்க வச்சு கேள்விகள் கேட்குறாரு. எல்லார்கிட்டேயுமே ஒரே மாதிரி கேள்விகள் தான். அதுக்கு அவங்க எல்லாரும் சொன்ன பதிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது.
நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த காலைல வேலைக்கு வந்தீங்க? காலைல எப்பவும் 7, 7:30க்கெலாம் வந்துருவேங்க. நீங்க என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? சமையல் பண்றேங்க. இந்த வீட்ல மொத்தம் எத்தன பேர் வேலை செய்றாங்க? ஒரு 3 பேர் வேலை செய்றேங்க. வெளியில வாட்ச்மேன் ஒருத்தரு, உள்ளுக்குள்ள மத்த வேலை செய்ற ஒருத்திங்க, சமையல் வேலை செய்றேன் நானு. அம்மா அப்போ நல்லா இருந்தாங்களா? இல்ல ஒரு மாதிரி இருந்தாங்களா? இல்லங்க. அம்மா ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கு காரணம் ஐயா கிடையாது. தம்பிக்கும் அம்மாவுக்கும் காலையிலேயே கொஞ்சம் சண்டை. அதனால தான் அம்மா ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி, காலையில வெளியில போன ஜீவா திரும்பி எப்பாவது உள்ள வந்தாரா? இல்லங்க. தம்பி வரவே இல்ல. வழக்கமா தம்பி காலையில போச்சுன்னா, மதியம் சாப்பாட்டுக்கு கூட வராது. நைட்டு தான் வருவாரு. என்ன வேலை பார்க்குறாரு அவரு? சும்மா பொது தொண்டு தானா? ஆமாங்க. பொது தொண்டு தான். அப்புறம் மேல் படிப்புக்கு ஏனோ போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. சரி. அந்த இன் பிட்வீன் கேப்ல வேற யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா? இல்லங்க. வேற யாரும் வரல. ஐயா மட்டும் தான் வந்தாரு. வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்திருந்திருப்பாரு. அவர் ரூமுக்குள்ள போனாரு. என்னமோ எடுத்தாரு. மறுபடியும் வெளியில போயிட்டாரு. அந்த நேரத்துல அம்மா கூட கூட பேசல. அம்மாவோட பின்னாடியே உள்ள போம்போது கெஞ்சிட்டு போனாங்க. வெளியில வரும்பொழுதும் கெஞ்சிட்டு வந்தாங்க. ஐயா போகும்பொழுது, "உன்ட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு எதுக்குல நீ நிக்கிற தானே? நில்லு. என் தொகுதியில என்ன தவிர யாரும் ஜெயிக்க முடியாது" அப்படின்னு கத்திட்டு போனாருங்க. அவரு போனதுக்கு அப்புறமா அம்மா ரொம்ப சோகமா டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. குளிச்சுட்டு வரேன்ட்டு உள்ள போயிட்டாங்க. சரி, உங்க அம்மா சுலோச்சனா, அவிங்க காலையிலேயே பூஜைக்காக குளிச்சுருவாங்கல்ல? ஆமாங்க. காலையில பூஜைக்காக குளிச்சுருவாங்க. அன்னைக்கு தோட்டத்துல ஒரு 2, 3 செடி வச்சாங்கங்க. அதனால குளிக்க போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். தோட்டத்துல செடி வச்சாங்களா? பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு, ஆமாங்க. தோட்டத்துல செடிக்கு நான் தாங்க ஹெல்ப் பண்ணுனேன். அம்மா செடி வச்சாய்ங்க. அப்பவே ரொம்ப உப்புசமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது வச்சுட்டு குளிக்கலான்ட்டு வரும்பொழுது தான் கரெக்ட்டா ஐயா வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்தாரு. ஐயா பின்னாடியே வந்தவைங்க, ஐயா கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, மறுபடியும் ஐயா பின்னாடியே வந்தாங்க. கெஞ்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. போய் உட்காந்துக்கிட்டாங்க டைனிங் டேபிள்ல. அப்புறமா ரொம்ப கசகச இருக்குன்னு குளிக்க போனாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டாங்களா? இல்லங்க. மதியம் சாப்பாடு சாப்பிட்டதான். எதுவும் சாப்பிடல. வீட்ல இவிங்களுக்கும், ஐயாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? வழக்கமா வரும். ஆனா, ஐயா ஏதாவது பேசிருவாரு. இல்ல இந்த மாரி கோவப்பட்டானாலும் நைட்டு சாப்பிடும்போது பேசிருவாரு. இதெல்லாம் வீட்ல சகஜம்தாங்க. உடனே டக்குன்னு அந்த பொண்ணு செல்வி, "ஐயா, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா?" "சொல்லுங்க." "அம்மாவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுங்க. அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுவுமே தம்பிக்குமே ஐயாவுக்கும் சண்டை வந்துருச்சுனாலே, அம்மாவுக்கு கை கால்லாம் வெடவெடுத்து போயிரும். தொப்புன்னு மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாங்க. அந்த காரணத்தினாலேயே தம்பி பெரும்பாலுமே சண்டையே கட்ட மாட்டாங்க. இப்போ கிச்சன்ல கூட ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி செல்வி கிறுகிறுன்னு வருது என்னைய புடின்னு சொன்னாங்க. நான் புடிக்கிறக்குள்ளேயே அப்படியே கீழ இறங்குனாங்க. வாயில சர்க்கரையெல்லாம் போட்டு மருந்து தேடி கொண்டாந்து எடுத்து கொண்டாந்து குடுத்து படுக்க வச்சதுக்கு அப்புறம் தாங்க சரியானாங்க. அதனால குளிக்க போனவைங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுகும்போது மண்டையில அடிபட்டு இறக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அததாங்க சொல்ல வந்தேன். பக்கத்துல நின்னுட்டுக்கூடிய அந்த ஆளு, "எவள வாய மூடு! நீ என்ன தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிற? நீ கேட்குற கேள்விக்கு மட்டும் சொல்ல வேண்டியதானே!" இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா அந்த வீட்ட ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, கிடைச்ச ரிப்போர்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, ஃபுல் இன்வெஸ்டிகேஷன முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்குள்ள டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஜீவாவும், அசோக்குமே பைக்ல அந்த மரத்துக்கு கீழ நின்னுட்டு இருக்க கோர்ட்லேருந்து வெளியில வராரு இன்ஸ்பெக்டர். வெளியில வந்தவரு ஜீவாவ பார்த்து, "தம்பி, இந்தாங்க புடிங்க. ஃபாரன்சிக்கு, போஸ்ட்மார்ட்டமு, உங்க வீட்ல இருக்கிறவங்களோட என்கொயரி, கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இங்க இருக்கு. எல்லா பிரகாரம் பார்க்கும் பொழுது, இந்த கொலைக்கு சாரி உங்க அம்மா இறந்ததுக்கு உங்க அப்பா காரணம் இல்லைன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை. வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் என்கொயரி பண்ணல. உங்க அப்பா வந்து டக்குன்னு போயிட்டாரு. ஆனா, உங்க அப்பா அதுக்கு காரணம் இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க. ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. ஃபாரன்சிக் பிரகாரமுமே வீட்ல கொலை நடந்ததுக்கான எந்த அடையாளம் கிடையாது. பாத்ரூம்ல உங்க அம்மாவ தவிர வேற எந்த கைரேகையும் எங்களால எடுக்க முடியல. உங்க அப்பா, உங்க அம்மா 2 பேருமே யூஸ் பண்றது தான் அந்த ரெஸ்ட் ரூமு. ஆனா, கடைசியா உங்க அம்மா இறக்குற சமயத்துல எது ரொம்ப ரீசென்ட்டான கைரேகையோ அத தான் எடுத்துக்க முடியும். அது பிரகாரம் பார்க்கும் பொழுது, அங்க உங்க அப்பா அது கிடையாது. உங்க அம்மாவே தான் கீழ விழுந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சடனா ஏற்பட்ட பிரஷர் இன்க்ரீஸ்னால, அந்த பிளட் பிரஷர் சடன் ரெய்ஸ்னால மண்டையில இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் வெடிச்சு, அவிங்க கீழ விழுந்துட்டாங்க. கீழ விழுகும் பொழுது அங்க இருந்த சிங்க்லயோ மண்டை அடிச்சதுனால, அவங்களுக்கு ரத்தப்போக்காயி அவிங்க இறந்துருக்காங்க. ஸோ, இது கம்ப்ளீட்டா அன்ஃபார்ச்சுனேட்டா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். இதுல உங்க அப்பாக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இவரு மேல தப்பில்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. நீங்க இனிமேலு கேஸ் போடுறதா இருந்தா பார்த்து போடுங்க.
பக்கத்துல இருக்கக்கூடிய அசோக்கை மறைச்சு, நீங்க பேனாமுனை பத்திரிகை நிபுணர் அசோக் தானே? ஏன் சார் உங்களுக்கு என்ன தெரியாதா? நல்லாவே தெரியுது. முதல்ல ஒரு செய்தி வந்தா அது என்ன ஏதுன்னு முதல்ல பார்த்துட்டு நீங்க நியூஸ் போடுங்க. காலங்காத்தால 6 மணிக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுறது பிரச்சனை கிடையாது. பிரேக்கிங் நியூஸ்ல உண்மை இருக்கான்னு பாருங்க. உங்கனால 1 நாள் இல்ல 3 நாள் இந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தன பேரு தேவையில்லாம பிரஷருக்கு ஆளாயிருக்காங்கன்னு தெரியுமா? இவரு உங்க ஃப்ரெண்டு தான். நியாய நேர்மைக்காக போராடுறவர் தான். ஆனா அதுக்காக தேவையில்லாம தெரியாத நியூஸ போட்டு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காதீங்க. இன்ஸ்பெக்டர் பேச பேச அசோக் எதுவுமே பேசாம இருக்க, ஜீவா டக்குன்னு, இன்ஸ்பெக்டர் நீங்க கிளம்புங்க. உண்மை ஒரு நாள் வெளியில வரும். தம்பி இதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு வாயில முனங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. டக்குன்னு அசோக் ஏதோ சொல்ல வர, மறுபடியும் இடது கையை தூக்கி கம்மன் இருக்கிற மாதிரி சொன்ன ஜீவா, அடிச்சு சொல்றேன்டா, கண்டிப்பா இந்த கொலையை அந்த ஆள் தான் பண்ணியிருக்கிறாரு. எங்க அம்மாவை அந்த ஆள் தான் கொண்டிருக்கிறாரு. உள் மனசுக்குள்ள இந்த ஆள் தப்பு பண்ணலின்னு கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். பைத்தியக்கார மாதிரி பேசாத ஜீவா. ஜீவா வா, முதல்ல போய் அம்மாவோட டெட் பாடி வாங்கணும். அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. அம்மாக்கான கடைசி காரியங்கள்லாம் பார்க்கணும்ல, வீட்டுக்கு போகணும்ல. அசோக் சொன்ன உடனே ஜீவா பைக்ல ஏறி குற. அசோக் பைக் ஸ்டார்ட். அதே நேரத்துல அவன் மொபைல் அடிக்குது. பார்க்கும் பொழுதுல ரகுன் வர. இவன் வேற கேஸு பொய்ன்னு தெரிஞ்சோன்னே ஃபோனை பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். போகலாம், அவனை அப்புறம் சமாளிச்சுக்கலாம் நினச்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சுலோச்சனாவுக்கான ஈம சடங்குகள் எல்லாமே முடிஞ்சு வீட்டில் வரவங்க போகிறவங்க விசாரிக்கிறவங்க எல்லாமே விசாரித்து மறுபடியும் அந்த வீடு பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுது. இதில் சக்கரவர்த்திக்கு வந்து ஆதரவு சொன்னவங்களுமே, அதே நேரத்தில் ஜீவாவை திட்டிட்டு போனவங்களும் உண்டு. கூட நிற்கிற அசோக்குக்கு கூட பயங்கரமான பேச்சு கிடச்சிச்சு. ஜீவாவை நேரடியாக திட்ட முடியாதவங்க அசோக்கை வறுத்து எடுத்துகிட்டு போனதும் உண்டு. இப்படி 4 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த வீடு பழைய நிலைக்கு வரும் பொழுது அந்த வீட்டில் சக்கரவர்த்தியும் ஜீவாவும் மட்டும்தான் இருக்காங்க. வேலையாட்கள் கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வெறுமையான வீட்டை பார்க்கும் பொழுது ஜீவானால வாழ முடியுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை. இழக்கக்கூடாத ஒன்று இழந்துட்டு இருக்கிறவங்களுக்கோட வழிதான் நல்லாவே தெரியும். எங்கே போனாலும் அம்மா. இது நாள் வரைக்கும் எதுவுமே தானாக பண்ணிக்கல. எப்போவுமே அம்மாவோட உதவி தான். இப்போ என்ன பண்ணுறது? யார் நமக்கு சிறுதானிய தோசை தருவா? யார் நமக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க? காஃபி யார் கொடுப்பா? நியூஸ் பேப்பர் யார் எடுத்து தருவான்னு கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிற அதே நேரத்தில் அப்பாவோட ரூம் திறந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளே தண்ணி அடிச்சிட்டு இருக்கக்கூடிய தான் அப்பாவை பார்க்குறான். கோவப்பட்டு உண்மையை கேட்டலான்னு நினச்சி மெல்ல மெல்ல அந்த ரூமுக்குள்ளே போகிறான். ரூமுக்குள்ளே போகும் பொழுது அங்கே டேபிளில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி ஜீவாவை பார்த்து, ஜீவா வா ஜீவா, பாத்தியா அம்மா இல்லாத வீடு எப்படி இருக்கு அப்படின்னு. என்னால் தாங்கிக்கவே முடியல ஜீவா. ஏற்கனவே 2 பாட்டில் முழுசா முழிஞ்சிருக்க. என்ன பேசுறது கூட தெரியாம உளறிட்டு இருக்கிறாரு சக்கரவர்த்தி. இதுதான் சரியான நேரமோ என்னமோன்னு யோசிச்சுட்டு, ஏப்பா அம்மாவை கொன்னீங்க? நானா? நான் கொல்லலப்பா, அம்மாவே தான் செத்து போயிட்டா. இல்லப்பா, நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்கப்பா, ஏப்பா அம்மாவை கொன்னீங்க? நான் எதுவுமே பண்ணலப்பா. டக்குன்னு தான் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து முன்னாடி நீட்ட, அடித்த எல்லா போதையும் இறங்க, ஜீவா என்னப்பா என்ன பண்ணுற? சொல்லுங்கப்பா, ஏப்பா அம்மாவை கொன்னீங்க? நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா இது துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. கையில் இருக்கிறது சக்கரவர்த்தியோட துப்பாக்கி தான் அப்படிங்கிறது சக்கரவர்த்திக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது ஒரிஜினல் தான், அது லோடட் தான் அப்படிங்கிறதையுமே ஜீவா ப்ரூவ் பண்ணவே அப்போது சக்கரவர்த்திக்கு கொலையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லைப்பா. எங்கள் அம்மாவே இல்லை அப்படிங்கும் பொழுது சாகிறதுக்கோ ஜெயிலுக்கு போகிறதுக்கோ எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நிச்சயமாக சாக மாட்டேன். ஆனால் உங்களை கொண்டுட்டு ஜெயிலில் போகிற நான் ரெடியாக தான் இருக்கேன். உண்மையை சொல்லுங்கப்பா, நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அம்மா கிட்ட சண்டை கட்டியிருக்கீங்க, மறுபடியுமே அம்மாவை வந்து கொண்டிருக்கிறீங்க, உண்மைதானப்பா? நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலப்பா. இன்னொரு முறை நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா இந்த துப்பாக்கியில் கண்டிப்பாக உங்களை சுற்றுவேன்ப்பா. அம்மா அப்படி கீழே விழுகிறவங்க கிடையாது. அப்படி ஒருவேளை விழுந்திருந்தாலும் கரெக்டாக சிங்கில் போய் மண்டை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. உண்மையை சொல்கிறீங்களா? சுடட்டுமா? துப்பாக்கியை எல்லாம் ரெடி பண்ணி சுடுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி பண்ணுற அதே நேரத்தில், இல்லைப்பா நான் எதுவும் பண்ணலை. டப்புன்னு அவர் 2 காலுக்கு நடுவில் சுட்டுறான். சுட்ட குண்டு சக்கரவர்த்தியோட 2 காலுக்கு நடுவில் போய் செவுத்துல மோத அங்கிருந்த சக்கரவர்த்திக்கு உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துப்பாக்கி மேலே வந்து கரெக்டாக நெஞ்சுக்கு நேராக குறிப்பாத்து, சொல்லுங்க நீங்கள் தானே கொன்னீங்க, சொல்லுங்க. துப்பாக்கி அழுத்த போகிற அதே நேரத்தில், ஆமாம்
ஆமா, நான் தான் சுலோச்சனாவ கொன்னேன். நான் தான் சுலோச்சனாவ கொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி கண்ணை இறுக்கி மூடி நிக்கிறாரு. அப்போ நீங்க தான் எங்க அம்மாவ கொன்றுக்கிறீங்க. அப்படிதானே? ஆமா, நான் தான் சுலோச்சனாவ கொன்னேன். துப்பாக்கி முனையில நின்னுட்டு இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி, ஆப்போசிட்ல ஜீவா துப்பாக்கி இறக்காம நின்னுட்டு இருக்க. பயத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு மதியானம் நான் அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம். இந்த எலெக்ஷன்ல எனக்கு ஆப்போசிட்டா நிக்க வேணாம். அதை பத்தி பேசலாம் அப்படிங்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வரும்பொழுது அவ தோட்டத்துல என்னமோ பண்ணிட்டு இருந்தா. உள்ள வந்துட்டு நான் நேரா ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போய் பார்க்கும் பொழுது தான் அங்க எனக்கு எதிர்க்கல அவ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும், எனக்கு ஒத்தே வராத ஒரு கட்சியில சேர்றதுக்குமே ஒரு டாக்குமெண்ட் பார்த்தேன். அதுல இவ கையெழுத்து போடுறதுக்காக எங்க ரூம்ல டேபிள் இருந்தத பார்த்துட்டு தான் எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரூம்லயே இருந்தேன். அப்பதான் உங்க அம்மா வந்து எங்கிட்ட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா. சாப்பிட்றீங்களா? அதுவா இதுவான்னு. ஆனா ஒரு வாட்டி கூட நான் நிக்கலங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல. டேபிள் மேல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ட பத்தி பேசவும் இல்ல. அதனால தான் அங்கேயே ஒரு 10 நிமிஷம் இருந்து யோசிச்சேன். கடைசியா ஒரு முடிவெடுத்தேன். எனக்கு இருந்த ஆத்திரத்துக்கு அப்பவே அவள ஓங்கி அரைஞ்சு கொன்றுப்பேன். ஆனா நான் தான் பண்ணேன்னு வெளிப்படையா தெரிஞ்சிரும். கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையே போயிரும்னு முடிவெடுத்து தான் எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். இந்த ரூம்ல எனக்கும் அவளுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு வழி இருக்குது. நாங்க வழக்கமா ஏதாவது பிரச்சனை, இன்கம் டேக்ஸ்லேருந்து ஏதாவது வந்தாங்க, அப்படி இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத சூழ்நிலை வந்து தலைமறைவாக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, அந்த வழியா வந்துக்கலான்னு எனக்கும் அவளுக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசிய பாதையை வச்சிருக்கிறோம். அது எங்க தொடங்கி எங்க முடியுதுன்னு எங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடு கட்டும் பொழுதே எல்லாத்தையும் யோசிச்சு கட்டுனது. அந்த வழியா நானு எங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். அந்த வழியா எங்க ரூமுக்குள்ள மட்டும்தான் வர முடியும். வேற எங்கேயுமே போக முடியாது. அப்படி எங்க ரூமுக்குள்ள வந்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியும் மதியம் கொஞ்ச நேரம் படுக்கறதுக்காக வருவா. அந்த சமயத்துல அவள ஏதாவது பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். உள்ள வந்து அந்த டேபிள் இருக்கக்கூடிய லெட்டர பார்க்க, அங்க இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து போடுற டாக்குமெண்ட்ஸ பார்க்க எனக்கு பயங்கர ஆத்திரமா வந்துச்சு. அதனால தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து அவ தோட்டத்துல வேலை செஞ்சனால குளிக்கிறதுக்காக அவ ரூம்குள்ள வந்தா. ரூம்குள்ள வந்த உடனே என்னை பார்த்தவ பெரிய அதிர்ச்சியானா. கதவை டப்புன்னு சாத்திட்டு அவட்ட எதுவுமே பேசாம அமைதியா நின்னேன். ஏங்க, யாருக்கும் தெரியாத வழியில வந்தீங்களா? ஏதாவது பிரச்சனையாங்க? எதுவுமே பேசாம அவர் அமைதியா இருக்கிறாரு. 2, 3 நிமிஷத்துக்கு மேல கேட்டுட்டு, கசகசன்னு இருக்கு. குளிச்சுட்டு வந்து பேசுறேன். சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போன உடனே பின்னாடியே போறாரு சக்கரவர்த்தி. என்னங்க பாத்ரூம்குள்ள வந்திருக்கிறீங்க? வெளியில இருக்கிற டாக்குமெண்ட் அந்த கையெழுத்தெல்லாம் எப்ப போட்டு கொண்டு போய் கட்சியில சேர போறேன்? என்ன உளர்றீங்க? இல்ல வெளியிலலாம் கட்சியில சேர்ந்து நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கான டாக்குமெண்ட்லாம் இருக்கு. எப்ப இதெல்லாம் பண்ண போற? அதுவா? ஜீவா போறப்ப என்கிட்ட குடுத்து, இதுல கையெழுத்துலாம் போட்டுட்டு போன்னு சொன்னா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டேபிள்ல அப்படியே நான் வச்சிருக்கேன். ஓ! உன் பையன் அப்படி சொல்ல சொன்னானா என்கிட்ட? இல்லங்க, நிஜமாலுமே தான் சொல்றேன். அதுல நான் கையெழுத்து போட போறதே கிடையாது. சுலோச்சனா, இங்க பாரு சுலோச்சனா, நல்லா கேட்டுக்கோ. நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிற. எனக்கு எதிர்க்கல நிக்கலாம்னு நெனச்ச, நடக்கிறதே வேறையா போயிரும். என்னங்க, உங்களுக்கு எதுக்குல நான் நின்றுவனா? அவன் சும்மா வச்சுட்டு போயிருக்கான். அதனால தான் இப்படி இருக்கீங்களா? பின்னாடி வழியா வந்து பார்த்தீங்களா? நான் எதுக்குங்க நிக்க போறேன்? எனக்கு அந்த ஐடியாவே இல்ல. ஆனா, நான் உங்க அம்மா சொல்றத நம்பல. அவ என்கிட்ட பொய் சொல்லிட்டு, உன் பேச்ச கேட்டுருவாளோன்னு பயப்பட்டேன். அதனால தான் அவ துணியெல்லாம் அந்த ஹேங்கர்ல போட்டுட்டு, திரும்புன உடனே கையில துண்டோட சேர்த்து அவள ஒரே தள்ளா தள்ளுனேன். அவ ஏற்கனவே பாத்ரூம்ல தண்ணியெல்லாம் இருந்ததுனால காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அப்படி விழுகும் பொழுது மண்டை போய் அந்த வாஷ் பேஷனில் அடித்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தவ வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. என்னுடைய கைரேகைகள் எங்கேயுமே இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும். அவளை தள்ளும்போது கூட ஜாக்கிரதையா துணியை வச்சு தான் அவளை தள்ளுனேன். அதுக்கப்புறமா அவ மேலே தண்ணி ஊற்றலான்னு யோசிச்சு வேண்டான்னு நினச்சிக்கிட்டு நான் வந்த வழியாகவே போயிட்டேன். அவள் துடிச்சதை என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்காக இருந்த டாக்குமெண்ட்ஸும் அவள் யாரை கட்சியில் சேர்றதுக்காக அவள் போடுறதுக்காக வச்சுருந்த லெட்டர் தான் வந்து நின்றுச்சு. அதனால் அங்கேருந்து வந்து வெளியில் போயிட்டேன். உடனே வந்தோம்னா சந்தேகம் வருங்கிறதுக்காக டிரைவர் மூலமாக அங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டேன். இறந்துட்டாங்கிற செய்தி தெரிஞ்சும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தேன். யாராவது கேட்டாங்கன்னா நான் எப்போவோ வெளியில் போயிட்டேன், ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிடலாம்ல. இதான் நடந்துச்சு. இதுக்கு மேலே நான் என்ன உண்மையை சொல்லட்டும்?
நான் தான் தப்பு பண்ணினேன். உங்கள் அம்மாவும் நான் தான் கொன்னேன். ஒரு ஆத்திரத்தில் அவளை பிடிச்சு தள்ளி விட்டேன். அவள் துடிக்கும் பொழுது அங்கேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவளை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அதுக்காக என்னை எதுவும் பண்ணிடாதப்பா, உன்னை கெஞ்சி கேட்குறேன். எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா துப்பாக்கியை கீழே இறக்கிட்டு சோர்வான கண்ணோட முக வாட்டத்தோட நடக்க கூட தெம்பில்லாமல் மெல்ல மெல்ல நடந்து அந்த ரூமுக்கு வெளியில் வந்து ரூமுக்கு அப்படியே நேராக இருக்கக்கூடிய சோஃபாவில் உட்காந்துக்கிறான். வலது கையில் துப்பாக்கி இருக்க அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்து தலையை சாய்ச்சு அங்கே இருக்கக்கூடிய அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அதே இடத்துல இருக்கிறான். தன்னோட ரூம்லேருந்து தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சோஃபாவில் இருக்க தான் பையனை பார்த்துட்டு ரூம் கதவை மெல்ல சாத்திட்டு உள்ளே போயிடுறாரு சக்கரவர்த்தி. அவருக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. வாட்ச்மேன் கண்டிப்பாக வெளியில் இருப்பார். ஏற்கனவே பாதுகாப்புக்காக, சக்கரவர்த்தியோட பாதுகாப்புக்காக 2 கான்ஸ்டபிள்ஸை போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமயத்தில் வேறு வழியாக போனால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக போய் உட்காந்துக்கிட்டான். நம்ம கதவை திறக்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. காலையில் வேலைக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா இவன் நார்மல் ஆயிடுவான் அப்படிங்கிறதுனால ரூம் கதை உள்புறமாக சாத்திட்டு தான் ரூமில் மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு சக்கரவர்த்தி. காலையில் நேரமாக சக்கரவர்த்தியோட ரூம் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. அந்த தட்டல் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால நைட்டு குடிச்சதில் தலைவலியோட ரொம்ப சோர்வாக எந்திரிச்சு வெளியில் வராரு சக்கரவர்த்தி. கதவை திறந்து பார்த்தா அங்கே சமையல் பண்ணுற சமையல்காரர் பின்னாடி செல்வியோட நின்றுட்டுருக்கிறாரு. என்னையா, என்னன்னு சொல்லு. உங்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேரா? யார்? இன்ஸ்பெக்டர் ஐயா தான் உங்களை கூட்டு வர சொன்னார். ஆனால் பின்னாடி இன்னும் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓ அதுவா? எனக்கு 2 கான்ஸ்டபிளை காவலுக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் நாமினேஷன்லாம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதனால கட்சிக்காரங்க யாராவது பார்க்க வந்திருப்பாங்க. தோ வரேன். உள்ளே போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரொம்ப தெம்ப வெளியில் வராரு சக்கரவர்த்தி. வெளியில் வந்து பார்த்தா சோஃபாவில் பையன் கிடையாது. பையன் எங்கேயும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அவர் ஹாலிலேருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு மத்தியில் ஜீவா உட்காந்துக்கிட்டுருக்குறான். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் 4-5 பேருன்னு ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குது. இன்ஸ்பெக்டர், ஐயா எந்திரிச்சு நின்ன இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? எதுக்காக இவங்களாம் வந்திருக்காங்க? இவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்காங்க ஐயா. இன்கம் டேக்ஸா? எதுக்காக ஐயா? அது உங்களுடைய சொத்து விவரங்கள், உங்களை பற்றின எல்லா டாக்குமெண்ட்டும் இவங்க கைக்கு கிடச்சிருக்குது. அதனால உங்கள் வீட்டையும் உங்களுக்கு சேர்ந்த இடங்களையுமே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சோதனை போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. உடனே சக்கரவர்த்திக்கு பரபரப்பாயிருது. இல்லீகலாக எத்தனை சம்பாரிச்சிருப்பாரு செக் பண்ணினாங்கன்னா மானமே போயிடும். அதுக்கு பொண்டாட்டி நான் தான் கொன்னங்கிற உண்மையை சொல்லிட்டு போலீஸில் மாட்டிக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாரு சக்கரவர்த்தி. என்னதெல்லாம் ஜீவா, என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன இப்போ என் மேலே கோவம்? பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி உங்கள் அம்மாவை நான் தான் கொண்டேன்னு போலீஸ்காரங்கெல்லாம் வர வச்சு அது இதுன்னு அந்த பிரச்சனை 4-5 நாள் போச்சு. இப்போது அடுத்து இன்கம் டேக்ஸா? டக்குன்னு ஜீவா ஒரு கொத்து ஃபைலை தான் சேருக்கு கீழிருந்து எடுத்து நடு டேபிளில் வைக்கிறாரு. ஃபைலெல்லாம் பார்த்த உடனே சக்கரவர்த்திக்கு முகம் மட்டும் இல்லை, உடம்பே நடுங்கி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே உண்மையான டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் அமைச்சர் சக்கரவர்த்தி யாரை ஏமாற்றி எங்கே கமிஷன் வாங்கி லஞ்சம் வாங்கி அநியாயமாக ரொம்ப தேவையில்லாத சொத்துக்கள் சேர்த்திருக்காருன்னு இருக்குது. அவர் எத்தனை இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறாருங்கிற டீட்டெயில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இன்னொரு கட்டு ஃபைல் எடுத்து மேலே வச்சுட்டு இது அவருடைய பினாமிங்களோட நேம்ஸு. இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சிங்கன்னா இவர் பண்ணக்கூடிய மிச்ச தப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். ஜீவா சொல்ல சொல்ல சக்கரவர்த்திக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இன்ஸ்பெக்டர், அவன் சின்ன பையன் உளறிட்டு இருக்கிறான். என்ன நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாதா? முதல்ல எல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் போங்க. சொல்லி முடித்த உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு, இன்ஸ்பெக்டர், அவருடைய மொபைல், அவர் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் பொருள்ஸ், அவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு அவர் இந்த சோஃபாவில் உட்கார சொல்லுங்கள். என்ன சார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல? நான் ஒரு மந்திரி. என் வீட்டுக்கு வந்து என்னையே கம்முன்னு உட்கார சொல்கிறீங்களா? சார், நீங்கள் மந்திரியாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். எனக்கு ஒரு லெட்டர் வந்துருச்சு, ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பண்ணுறதா என்னுடைய வேலை. அதை தான் நான் பண்ண போகிறேன். யார் சார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? கவர்மெண்ட் தான் சார். எங்களுடைய வேலையை செய்ய விடுங்க சார்.
இப்படி அதிகாரிகளா இருக்கக்கூடிய எங்கள, பதவியில் இருக்கிற நீங்க எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுனீங்கன்னா, இனி வரப்போறவங்களுக்கு அரசியலும், அரசியல் தலைவர்களும் என்னன்னு புரிய வைக்க முடியும்? இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போனா, உங்கள மாரி அரசியல்வாதிகளுக்கு நாங்க அடிமையா இருக்கணும்னு தானே எல்லாரும் நெனைப்பாங்க. இது என்னுடைய வேலை சார். இன்ஸ்பெக்டர் சொன்னத செய்யுங்க. இன்ஸ்பெக்டர் பக்கத்துல வந்து ஃபோன கேட்க, உடனே கையில இருக்கக்கூடிய தன்னுடைய ஃபோன டப்புன்னு இன்ஸ்பெக்டர் கையில வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து, அவருடைய சிஸ்டம்லேருந்து எல்லாமே வாங்கிர்றாங்க. இங்க பாருங்க, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. ஏன் இன்ஸ்பெக்டர் என்கிட்டருந்து வாங்குனதெல்லாம் மறந்துருச்சா? சார் மன்னிச்சுக்குங்க சார். இது உங்க பையனுடைய ஏற்பாடு. இவரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணல. வெளியில மீடியாவுக்கும் சொல்லியிருக்கிறாரு. மொத்த ஆளா பேனாமணி பத்திரிகையில் இருக்கக்கூடிய அசோக் வந்து நிற்கிறார் சார். அவனுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்போ எந்த சூழ்நிலையிலுமே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போகிற நிலைமையில இல்லை சார். வேற வழி இல்லை சார். ஆஸ் ப்ரொசீஜர் பிரகாரம் எல்லாம் நடந்தான் ஆகணும். அதுக்கப்புறம் தீவிரமாக எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 நாள் சக்கரவர்த்தி எந்த இடங்கள்ல எல்லாம் அநீதி பண்ணியிருக்கிறாரு, எங்கேயெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி இல்லீகலாக வாங்கி போட்டிருக்காரு, அவருடைய பினாமிங்க பேரில் என்னென்ன பண்ணியிருக்கிறார், டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிய வருது. ரொம்ப பரபரப்பாக பயங்கர பிரச்சனையாக இது போயிட்டு இருக்குது. இதை பற்றி ஒரு முறை உதவிக்கரம் தலைவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது கூட, நியாயம் நேர்மை இதான் நம்ம கட்சி, சக்கரவர்த்தி இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணுவார்னு நாங்கள் யாரும் நினச்சி கூட பார்க்கல. சக்கரவர்த்தியை இந்த கட்சியிலேருந்து தூக்கி ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த தொகுதியில் வேறு ஒரு நல்ல திறமையான நியாயமான வேட்பாளரை நிற்க வைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், அரசியல்வாதிங்கிறது மக்களுக்கு உதவுறதுக்குமே, மக்களுக்கு சேவை செய்யறதுக்குன்னு தான். அவங்களுடைய சொத்துக்களையோ இல்லை அவங்களுடைய உரிமைகளையோ சுரண்டுறதுக்காகவோ கிடையாது. இந்த உதவிக்கரம் அப்படிங்கிற கட்சி நீதி நேர்மை நியாயத்துக்கு எப்பவுமே தலை வணங்கும் அப்படின்ட்டு வழக்கம் போல எஸ்கேப் ஆயிடுறாரு. 1.5 நாளுக்கு அப்புறமா சக்கரவர்த்திய கைது பண்ணிடுறாங்க. அவருடைய அத்தனை குற்றங்களும் நிரூபிக்கப்படுது. அதுக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ஜீவாவோட உதவியோட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் எல்லாருமே பெறாங்க. 10வது குறைக்கு தான் அப்பா கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி அசோக்கோட ஹெல்ப் மூலமாக பட்டனில் சின்ன மைக்ரோ கேமரா வச்சுட்டு போய் தான் அப்பா பேசின அத்தனை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவையுமே போலீஸ்கிட்ட ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு சக்கரவர்த்தியோட பையன் ஜீவா. தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பரபரப்பான களத்தை ஏற்படுத்தின சக்கரவர்த்தியும் ஜீவாவும் தான் அப்போதைக்கு அந்த மாநிலங்கள் முழுவதும் ட்ரெண்டாக இருந்தாங்க. சக்கரவர்த்தி பண்ண எல்லா குத்தங்களையுமே ஜீவா வெளிக்கொண்டாடுறான். அதுக்கு காரணம் சக்கரவர்த்தி சொன்ன ஒரு வார்த்தை தான். எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு வழி இருக்குன்னு சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு தான் அப்பா ரூமை சாத்தின உடனும் அந்த வழியை எப்படியோ ரொம்ப ட்ரை பண்ணி வீட்டுக்கு பின்பக்கமாக அம்மா அப்பா ரூமுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வழியாக போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கிருந்த ஒரு சின்ன ஒரு லாக்கர் மாதிரி இடத்துல அப்பாவோட இந்த எல்லாம் மாட்டிக்கிச்சு. அசோக்கோட ஹெல்ப் மூலமாக அந்த லாக்கரை ரொம்ப ட்ரை பண்ணி வெடியறக்குள்ள எடுத்து அதில் அப்பா பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு விடிய காலையில் இன்கம் டேக்ஸ்க்குன்னு இன்ஃபார்ம் பண்ணது ஜீவா தான். ஜீவாவுக்கு ஹெல்ப் பண்ணது அசோக். சக்கரவர்த்திக்கு தக்க தண்டனைகள் கொடுக்கப்படுது. அவரை கச்சையிலேருந்து தூக்குனதோட அவர் கொலை செஞ்சதுக்கும் அவர் இந்த மாதிரி வரி கட்டாமல் இன்கம் டேக்ஸில் மாட்டி அதிகப்படியான சொத்து சேர்த்துனதுக்கும் குறிப்பிட்ட ஆண்டுகள் தண்டனையும் குறிப்பிட்ட அபராதமும் அவர் தேவையில்லாமல் சேர்த்தப்பட்ட சொத்துக்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வைக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு நிறையா தீர்ப்புகளோட அவரை ஜெயிலில் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை சார்ந்தவங்களையுமே அவர் கட்சியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் வீட்லேயுமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ரெய்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதில் பலர் மாட்டுறாங்க, சிலர் எஸ்கேப் ஆகிறாங்க, சிலர் நிஜமாலுமே உண்மையாக இருக்கிறாங்க. ஜீவாவோட இந்த சின்ன தீக்குச்சி பத்தல் பெரிய காட்டையே அழிச்சிருச்சு. அந்த காடு விஷக்காடு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பரபரப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே உச்சிக்கு போய் கீழே இறங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் பஸ்ஸில் ஸ்கூல் பிள்ளைகளையும் காலேஜ் பிள்ளைகளையுமே அந்த பஸ்ஸினுடைய டிரைவர் ஆபாசமான வார்த்தைகளில் பேசி வார்த்தையால் அந்த குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே
போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தலைமை தாங்கிறதுக்காக, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஜீவா பைக்ல வந்து இறங்குறாரு. அத கேப்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீடியா எல்லாரும் ஜீவாவ பார்த்த உடனே வேகமா ஓடியாந்து மைக்க ஜீவா முன்னாடி நீட்டுறாங்க. "சார், இப்போ உங்க அப்பாவுக்கு தண்டனை வாங்கி குடுத்துட்டீங்க. இந்த மாரி அநியாயம் யாரு பண்ணாலும் தண்டனை வாங்கி குடுப்பீங்களா? அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு பிரச்சனையும் இன்னும் சூடு இறங்காதப்போ, மக்களோட பிரச்சனைக்கு களமிறங்குறீங்களே, இதனுடைய பின்னணி என்ன? நீங்களும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா?" கையில அன்னைக்கு போராட்டத்துக்கான வசனங்கள் பொருந்திய அந்த அட்டையினுடைய அந்த பலகையை வாங்கிக்கிட்டே பதில் சொல்றாரு ஜீவா. அரசியல் அரசியல் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா அரசியலுக்கான பொருள் தான் இங்க ரொம்ப தப்பா இருக்குது. பாட புத்தகத்துல நல்ல அரசியல்வாதிகளுடைய பெயர்களை போட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாரையும் போட்டு சொல்லி கொடுக்குறீங்க. கடைசியா முடியும் பொழுது அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சு பெரிய மகான்களானாங்க. ஆனா தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்கலங்கிற ஒரு முற்றுப்புள்ளியோட அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை வரலாறை போட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துறை. அந்த துறை சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு பணி செய்யணும். தான் அதை பயன்படுத்தி சொத்து சேர்க்கவோ தவறான வழியில போகவோ இருந்தா கடைசியில என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அதனால அழிஞ்சு போன எங்க அப்பா மாதிரி ஆட்களை எடுத்துக்காட்டா சொல்லணும். பாட புத்தகத்துல வரலினாலுமே படங்கள்லையாவது இந்த மாதிரி போட்டு காட்டி குழந்தைகளுக்கு விளக்கணும். கல்வி படங்கள்ல சொல்றேன். அரசியல் எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில அரசியல் அப்படிங்கிறது தவறான பொருள்ல இருக்குது. அதுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும் பொழுது அதனுடைய புனிதம் ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். அந்த புனிதத்தை எங்க ஜென்ரேஷன்ல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் அரசியலுக்கான முழு பொருளை தெரிஞ்சுக்குங்க. அப்பதான் உண்மையான அரசியலுக்கும் உண்மையான அரசியல்வாதிக்கும் மரியாதை கொடுத்து நம்மளுடைய உரிமையை வாங்கிக்கிட்டு நம்மளால முன்னேற முடியும். கனவு கண்டுட்டு போனவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். டக்குன்னு ஒரு பொண்ணு, உங்க அம்மா பத்தி நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்களா? உங்க அப்பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது உங்க அம்மாவுக்கு நீங்க செஞ்ச ஒரு பெரிய நன்றி நினைக்கிறீங்களா? எதுவுமே பேசாம ஜீவா முதல்ல அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து போராடுவோம் போராடுவோம், பின்னாடி அவங்களுமே போராடுவோம் போராடுவோம் சொல்லிட்டு முழக்கங்கள் முழங்க ஆரம்பிக்கிறாங்க. போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்னு அந்த கூட்டம் முழக்கத்தை எழுப்பிக்கிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போகுது. என்னமோ ஒரு சிலருடைய மனசுல மட்டும் ஜீவா ஹீரோவாயிட்டாரு போல. ஏன்னா ஒரு சிலர் ஜீவாவை ரொம்ப பெருமிதமா பார்க்குறாங்க. அந்த இடத்துல நீதி கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா போராடுவோம் அப்படிங்கிறத விட போராட்டமே இல்லாம நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதான் எதிர்கால சந்ததிகளுடைய ஒரு பாடமா இருக்கணும். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.